அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த லைவ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தின் அரசியல் சிந்தனைகள் தான் பார்க்க போகிறோம். 11th பாலிட்டியில் இருக்குது. ரொம்பவே ஈஸியான லெசன், சிம்பிளான லெசன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கொஷின்ஸ் தான் இருக்குது. பெரியார், சிங்காரவேலர், பாரதியார் இவங்க 3 பேர்த்த பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சங்க காலத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்துட்டு திருவள்ளுவர் பற்றி திருக்குறளில் சம்மந்தமான சில குறள்களாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஓகேங்க. டோட்டலாக ஒரு 5 டாபிக் தான் இருக்குது. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாரதியார், சிங்காரவேலர், பெரியார்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி லெசன்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. அதுவும் அவங்களுடைய அந்த கொள்கை கோட்பாடுகள் அதையெல்லாம் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? லைவில் எல்லோரும் வந்துட்டோம். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? பாருங்க. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்வு செய்க. பெரியார் சாதி ஒழிப்பை மேற்கொள்ள தேசியவாத உணர்வு வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்தியாவின் முதல் பொதுவுடைமை மாநாடு நடந்த அதே நாளில் இந்தியாவின் முதல் உழைப்பாளர் தினத்தை சிங்காரவேலர் நடத்தி காட்டினார். சுயமரியாதை இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டு சுயமரியாதை சமூக நீதி கட்சியை சிங்காரவேலர் தொடங்கினார். ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இவ்வுலகம் அறிவு மற்றும் புத்தி கூர்மையில் சிறப்புறும் என்று பாரதியார் கூறினார். இதுல எது சரின்ட்டு பாருங்க. ஓகேங்க, சூப்பர். ஆன்சர் பார்த்தலாங்களா? பெரியார் சாதி ஒழிப்பை மேற்கொள்ள தேசியவாத உணர்வு வேண்டும் அப்படின்னு சொன்னாரா? தேசியவாதம் அப்படிங்கிற கொள்கைக்கே எதிராக இருந்தவர் தான் பெரியார். புரிஞ்சுதுங்களா? இந்த சாதி ஒழிப்பை மேற்கொள்வதற்காக தேசியவாத உணர்வு வேண்டும் அப்படின்லாம் சொல்லலை. தேசியவாதம், தேசம், தேசியம் இப்படிங்கிற கான்செப்டுக்கே அவர் எதிராக தான் இருந்தார். ஓகேங்களா? அப்போ இது தவறு. அடுத்து பாருங்க. இந்தியாவின் முதல் பொதுவுடைமை மாநாடு நடந்த அதே நாளில், பொதுவுடைமை மாநாடு 1925 கான்பூரில் நடந்திருக்கும். அதே நாளில் இந்தியாவின் முதல் உழைப்பாளர் தினத்தை சிங்காரவேலர் நடத்தி காட்டினார். இந்தியாவின் முதல் உழைப்பாளர் தினம் எந்த வருஷங்க? 1923 மே 1 நடந்திருக்கும் சென்னையில். ஓகேங்களா? அப்போ இது 1925 இந்தியாவின் முதல் பொது உடைமை மாநாடு. உழைப்பாளர் தினம் பார்த்திங்கன்னா 1923. அப்போ என்னதுங்க? இது தவறு. அதே நாளில் உழைப்பாளர் தினத்தை சிங்காரவேலர் நடத்தி காட்டலை. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. சுயமரியாதை இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டு சுயமரியாதை சமூக நீதி கட்சியை சிங்காரவேலர் தொடங்கினாரா? அதாவது சுயமரியாதை இயக்கத்தை யார் தொடங்கியிருக்காங்கன்னா பெரியார் தான் தொடங்கியிருப்பார். இவர் நிறைய நாடுகளுக்கு பயணம் போகிறார் பார்த்தீங்களா, குறிப்பாக சோவியத் ரஷ்யா. அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தன்னுடைய சுயமரியாதை இயக்கத்தை சுயமரியாதை சமூக நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. இது நம்ம எங்கேயுமே படிச்சிருக்க மாட்டோம். இங்கே இந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. சிங்காரவேலர் தொடங்கலை. இதற்கு ஆதரவாக தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த திட்டங்களை வகுத்திருப்பார். இந்த கட்சிக்கான கொள்கை திட்டங்களை வகுக்கிறதுல உதவி பண்ணியிருப்பார் சிங்காரவேலர். சிங்காரவேலர் இந்த கட்சியை ஸ்டார்ட் பண்ணல. பெரியார் தான் சுயமரியாதை இயக்கத்துக்கு பதிலாக சுயமரியாதை சமூக நீதி கட்சின்னு மாற்றிருப்பார். ஓகேங்களா? அப்போ இது தவறு. அடுத்து பாருங்க. ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இவ்வுலகம் அறிவு மற்றும் புத்தி கூர்மையில் சிறப்புறும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் கூறினாரா? கரெக்டு தான். பாரதியார் தான் சொல்றார். அப்போ இதில் சரியான கூற்று எதுங்க? டி. ஆப்ஷன் டி தான். உங்களுக்கு 4 மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாங்களா? பாருங்க. இந்தியர்கள் மற்றும் தமிழர்களை மட்டுமல்லாமல் மக்களின் சுயமரியாதையை பற்றியும் கவலைப்படாத மனிதர்களும் இருக்கிறாங்க. அவர்கள் தங்களின் சுயநலம் மற்றும் மேம்பாட்டிற்காக மக்களை தேசம் மற்றும் தேசியவாதத்தினை நம்ப வைத்து ஏமாத்துறாங்க.
ஓகேங்களா? மக்களை பற்றி கவலைப்படாதவங்களா இருக்காங்க. அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுயநலம் மற்றும் மேம்பாட்டிற்காக, தங்களோட சுயநலம் மற்றும் மேம்பாட்டிற்காக தேசம், தேசியவாதம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள் இந்த சென்டென்ஸு. தேசம் மற்றும் தேசியவாதத்திற்காக சுயமரியாதை மறைக்கப்படுமானால் அது தேசத்திற்கு எதிரான குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து சொல்கிறாரு. இப்போ தேசம், தேசியவாதம் நம்ம சொல்கிறோம். அந்த தேசத்தில் எல்லாருமே அடிமையாக இருக்காங்கல்ல, புரிஞ்சுதுங்களா? அந்த சுயமரியாதை தேசம் தேசம் சொல்லிட்டு அந்த தேசத்தில் இருக்கிறவங்க இருக்கக்கூடிய அந்த மக்களை அவங்களுக்கான சுயமரியாதையை கொடுக்கலன்னா எப்படி அது வந்து உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியில் தான் தேசியவாதத்துக்கு எகென்ஸ்டாக இருப்பார் அவர். ஓகேங்களா? அதுக்காக சுயமரியாதை மறைக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது தேசத்திற்கு எதிரான குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்கிறார். அடுத்தது பாருங்க, தேசியவாதம் என்பது ஒரு கற்பனையான உணர்வுன்னு சொல்கிறார். புரிஞ்சுதுங்களா? ஆகவே ஒரு நிமிஷம் இருங்க. தேசியவாதம் அப்படிங்கிறது என்னதுங்க? ஒரு கற்பனையான உணர்வுன்னு சொல்லிட்டு, ஆகவே தேசிய உணர்வு என்பது வசதிமிக்க மற்றும் அதிகாரத்தில் உள்ளவர்களால் மக்களை ஏமாற்றி அவர்களின் எதிர்மறை உணர்வுகளை கட்டுப்படுத்தும் சதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு சதின்னு சொல்கிறாங்க. மக்களை ஏமாற்றுவதற்கு தான் இந்த தேசம், தேசியவாதம் சொல்கிறாங்க. அதாவது சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது ஒரு தவறான அனுமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தேசியவாதம்னா நம்ம தேசத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் மனுஷங்களா? ஓகே, அப்போ மற்ற நாட்டில் இருக்கக்கூடியவங்களாம் மனுஷங்க கிடையாது, அவங்கள நம்ம மதிக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணுது. பார்த்தீங்களா? எல்லா மக்களும் ஒன்று, சமம் அப்படின்னு வரும்பொழுது எல்லா நாடும், எல்லா மக்களும், எல்லா நாட்டில் இருக்கிற மக்களும் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்க, இதனை வசதி படைத்த உயர்குடியினர் ஏழை சமுதாயத்தின் உரிமைகளை தடுப்பதற்காக என்ன பண்ணியிருக்காங்க, பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேசியவாதம் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா, மக்களுக்கு ஒரு மயக்கத்தை, உணர்வுபூர்வமான வெறியையும் குறிக்கும் சொல்லாகிவிட்டது. ஆமாம், நம்ம தேசத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாம். நம்ம தேசத்துக்காக இன்னொரு நாட்டை நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு நாட்டை நம்ம இன்னொரு நாட்டு இருக்கக்கூடிய மக்களை கஷ்டப்படுத்தலாம். அந்த மாதிரி ஒரு வெறிய மக்களை கொடுத்துருது. ஓகேங்களா? தேச உணர்வு அப்படிங்கிறது இன்னொரு நாட்டை கஷ்டப்படுத்தி தான் நம்மளுடைய தேசம் தேச உணர்வை வெளிப்படுத்தணுமா என்ன? அப்போ நம்ம தேசத்து மேலே, அப்போ இந்தியா மேலே நமக்கு பற்று இருந்துச்சுன்னா மற்ற நாட்டை நம்ம என்ன வேணாலும் சொல்லலாமா? மற்ற நாட்டை நம்ம பழிக்கலாமா? அது பண்ணக்கூடாதுல்ல. அப்போ அதை தான் சொல்கிறார், தேசியவாதம் அப்படிங்கிறது ஒரு மயக்கத்தையும் உணர்வுபூர்வமான வெறியத்தான் அது கொடுக்குதுன்னு சொல்கிறார். பாருங்க, ஒரு உதாரணமாக ஒரு இது சொல்கிறாங்க பாருங்க. இங்கிலாந்து நாட்டின் பணக்கார சமூகத்திற்கு அமெரிக்க நாட்டின் பணக்கார சமூகத்துடன் மோதல் வந்துச்சு அப்படின்னா இங்கிலாந்து தேசத்து முதலாளிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்நாட்டின் ஏழை மக்களை பார்த்து, இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய முதலாளிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏழை மக்களை பார்த்து, இங்கிலாந்து மக்களே, தேசபக்தர்களே அப்படின்னு அவங்கள தூண்டி விடுறது. தேசபக்தர்களே, தேசத்துக்கு நெருக்கடி வந்து விட்டது என்று கூறி ஏழை சமுதாயத்தை தூண்டுறாங்க. இவ்வகை பொய்யுரைகள் மூலம் மக்களை சுரண்டி பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்கிறார்கள் என்று கூறுகிறார் அவர். ஓகேங்களா? அவர் சொல்றாரு, பெரியார் வந்து அப்படி சொல்றார். பாருங்க, பல்வேறு தேசிய இனங்களையும் தேசங்களையும் உள்ளடக்கிய நாடு தான் ரஷ்யா. அந்த ஒன்றுபட்ட ரஷ்யாவில் எந்த வகையான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை. அந்த வகையான புரட்சிக்கு ஆதரவாக நின்றவர் தான் பெரியார். ஓகேங்களா? சோவியத் ரஷ்யாவுடைய அந்த கருத்துக்கள் மூலமாக ஈர்க்கப்பட்டு தான் பெரியார் வந்து அவருடைய சிந்தனைகளில் ஒரு மாற்றம் ஏற்பட்டதே சோவியத் ரஷ்யா தான். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, கடவுள், மதம் மற்றும் தேசியவாதம். இந்த சென்டென்ஸ் பாருங்க, ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ். கடவுள், மதம், தேசியவாதம் ஆகியவை அடியோடு அழிக்கப்பட்ட நாடுகளில் பணக்கார கொடுமையும் சோம்பேறி வாழ்க்கையும் பட்டினி கஷ்டமும் உயர்வு தாழ்வு நிலையும் காணப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வு இருக்குது. கடவுள் பேர் சொல்லி தான் எல்லாம் ஏற்றத்தாழ்வு பண்ணுறாங்க, மதத்தின் பேரை சொல்லி தான் ஏற்றத்தாழ்வு பண்ணுறாங்க, தேசியவாதம் சொல்லி தான் ஏற்றத்தாழ்வு அங்கே பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? இது இல்லாத நாடுகளில் எதுவுமே உயர்வு தாழ்வு இருக்காது, பட்டினி கஷ்டம் இருக்காது, சோம்பேறி வாழ்க்கை இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அது போன்ற நாடுகளில் கடவுள், மதம் மற்றும் தேசப்பற்று கிடையாது. ஆனால் மனித சமூக சமத்துவ சமுதாயமே அந்நாடுகளில் முக்கியமாக கருதப்பட்டது. மனித சமூக சமத்துவ சமுதாயம் தான் அந்நாடுகளில் முக்கியமாக கருதப்பட்டதுன்னு சொல்கிறாங்க.
கடவுள் இருக்கலாம், கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கலாம், எந்த மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நம்ம தான் பெருசு, நான் கும்புற கடவுள் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கக்கூடாது இல்லை. அதுதான் இந்த இடத்துல பிரச்சனையாக இருக்குது. அப்போ இந்த மதம்னு ஒன்று வச்சு என்ன பண்ணுறாங்க, ஏற்றத்தாழ்வு பண்ணுறாங்க. அதனால தான் அவர் கடவுளே இல்லைன்னு சொல்லி பெரியார் சொன்னது காரணம் என்னதுன்னா, இது ஒரு காரணம். கடவுள் அந்த கான்செப்ட் வந்ததுங்காட்டி, கடவுள்னு ஒன்று சொன்னதுனால தானே அதை வச்சு நாங்கள் பெருசு நீங்கள் பெருசுன்னு பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ அது இல்லாமையே போகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அவர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா. ஆனால் மனித சமூக சமத்துவ சமுதாயமே அந்நாடுகளில் முக்கியமாக கருதப்பட்டது. அங்கு பணக்காரன் ஏழை, முதலாளி தொழிலாளி, அதிகாரி குடிமக்கள் என்கின்ற பாகுபாடு இல்லை. மேன்மக்களுக்கு சமத்துவ விரும்பிகளும் கடவுள் மற்றும் தேசிய விவாதத்திற்கு முன்னுரிமை தரும் தேசத்திற்கு சமமானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது ஏன் நான் இவ்வளோ நேரம் சொன்னேன்னா, அவர் தேசியவாதத்துக்கு இவர் என்ன பண்ணலை, சப்போர்ட் பண்ணலை. புரிஞ்சுதுங்களா. பாருங்க, மா சிங்காரவேலர் பொது உடைமைவாத தத்துவத்தில் ஆழமான நம்பிக்கை கொண்டவர். மா சிங்காரவேலர் பார்த்தீங்கன்னா பொது உடைமைவாத தத்துவத்தில் ஆழமான நம்பிக்கை கொண்டவர். காங்கிரஸ் பேரியக்கம் தொழிலாளர்கள் அமைப்புகளை ஆதரிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்காரவேலர் என்ன பண்ணுறாரு, 1920 தலைமைக்கு தந்தி அனுப்புகிறாரு. அது சென்னை சமதர்மவாதிகள் சார்பில் அனுப்பப்படுவதாக அதில் தெரிவித்திருந்தார். ஓகேங்களா. தொழிலாளர்கள் அமைப்புகளை என்ன பண்ணணும், காங்கிரஸ் ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தலைமைக்கு தந்தி அனுப்புகிறார். ஓகேங்களா. சென்னை சமதர்மவாதிகள் சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் குழுவின் கூட்டங்களிலும் மாநாடுகளிலும் பொதுவுடைமைவாத பிரதிநிதியாகவே வாதிடுறாரு. தொழிலாளர்கள் பலமாக திகழ்ந்த சென்னை நகரில் இந்தியாவின் முதல் உழைப்பாளர் தினத்தை 1923 மே 1 நாளன்று நடத்தி காட்டுறாரு. அதே நாளில் என்ன பண்ணுறாங்க, தொழிலாளர் விவசாயிகள் கட்சி அமைக்கப்படுவதாகவும் என்ன பண்ணுறாரு, அறிவிக்கிறாரு. ஓகேங்களா. அதே நாளில் அறிவிக்கிறாரு, இந்த கட்சி இனி அமைக்கப்படும், தொழிலாளர் விவசாயிகள் கட்சி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறார். அடுத்தது பாருங்க, 1925 கான்பூர் நகரில் இந்தியாவின் முதல் பொது உடைமைவாத மாநாடு நடந்தபோது, கான்பூரில் தான் 1925 இந்தியாவின் முதல் பொது உடைமைவாத மாநாடு நடந்துச்சு. அதற்கு தலைமை ஏற்று நடத்தி தந்தவர் யாருங்க, உங்களுக்கு சிங்காரவேலர் தான். அப்போ பார்த்தீங்கன்னா எந்த டாப்பிக்கில் பேசுகிறாருன்னா, வன்முறையற்ற மார்க்சிய பாதையை வலியுறுத்தி பேசுகிறாரு. மேலும் இந்தியாவுக்கேற்ற மார்க்சிய பாதையை திட்டமிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. காங்கிரஸ் கட்சியில் இருந்து கொண்டே பொது உடைமைவாதிகள் தனி பிரிவாக இயங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதையொட்டி காங்கிரஸ் கட்சிக்குள்ள சமதர்ம பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாகுது. காங்கிரஸ்குள்ளேயே இருந்து பொது உடைமைவாதிகள் தனியாக என்ன பண்ணணும் அப்படின்னா தனி ஒரு பிரிவாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, பிராமணல்லாதோர் பாகுபாடு காங்கிரஸ் கட்சியில் நிலவுவதை கண்டித்து பெரியார் என்ன பண்றாரு, விலகிடுறாரு. விலகிய போது யார் ஆதரிக்கிறா, பெரியாருக்கு ஆதரவா யார் இருப்பாங்க அப்படின்னா மா சிங்காரவேலர் இருப்பார். சோவியத் ஒன்றியம் சென்று வந்த ஈவேரா அதன் தாக்கத்தில் பொதுவுடைமைவாத கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு சுயமரியாதை இயக்கத்தினை சுயமரியாதை சமூக நீதி கட்சி என்று பெயர் மாற்றார். ரொம்ப முக்கியமானதுங்க. அதற்கான கொள்கை திட்டங்களை வகுத்தளிப்பதில் மா சிங்காரவேலர் உறுதுணையாக நிற்கிறாரு. இந்த அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் பரவ மா சிங்காரவேலர் அயராது பாடுபட்டார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, பார்த்துக்கோங்க. சுயமரியாதை இயக்கத்தை தான் சுயமரியாதை சமூக நீதி கட்சின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ரொம்ப இந்த இயக்கத்துடைய கருத்துக்கள் தமிழ்நாடு முழுவதும் பரவுவதற்கு சிங்காரவேலர் பாடுபட்டிருக்கார். அடுத்தது பாரதியார் சொன்ன கோட், ஆணும் பெண்ணும் சமமாக கருதப்பட்டால் மட்டுமே இவ்வுலகம் அறிவு மற்றும் புத்தி கூர்மையில் சிறப்புறும் அப்படின்னு சொல்லி யார் சொன்னது, பாரதியார் சொல்லியிருக்காங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1905 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு பனாரஸில் நடைபெற்றது. பாரதியார் 1908 பாண்டிச்சேரிக்கு சென்றார். அங்குதான் லாலா லஜபதி ராயை சந்தித்தார். 1918 நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் குழுவின் கூட்டத்தில் தமிழக பிரதிநிதியாக சிங்காரவேலர் கலந்து கொண்டார். அவரது பரிந்துரைகள் ஏற்கப்பட்டு 1926 தொழிலாளர் நலன்களை பேணும் சட்டம் இயற்றப்பட்டது. 1922 சென்னை மாகாண சங்கத்தின் மாநாட்டில் மக்கள் பிரச்சனைகளை பொதுமக்களிடம் பேசும்போது தமிழ் மொழியிலேயே பேச வேண்டும் எனும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் எத்தனை கூற்றுகள் சரின்ட்டு பாருங்க.
ஓகேங்க, சூப்பர். ஆன்சர் பார்த்தலாங்களா? 1905 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எங்கேங்க? பனாரஸில் தான் நடந்திருக்கு. 1907 தான் உங்களுக்கு சூரத்தில் நடந்திருக்கும். சூரத் பிளவுன்னு சொல்லும் பார்த்தீங்களா? இது கரெக்டு தான். அடுத்தது, பாரதியார் 1908 பாண்டிச்சேரிக்கு போகிறாரா? கரெக்டு. அங்கு தான் லாலா லஜபதி ராய், அரவிந்த் கோஷ், இவங்களெல்லாம் வி சுப்பிரமணியனார் இவங்களெல்லாம் சந்திப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இது கரெக்டு தான். அடுத்தது, 1918 நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் குழுவின் கூட்டத்தில் தமிழக பிரதிநிதியாக சிங்காரவேலர் கலந்து கொண்டாரா? 1922 நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் குழுவின் கூட்டத்தில் தான் தமிழக பிரதிநிதியாக சிங்காரவேலர் கலந்துக்கிறாரு. அவரது பரிந்துரைகள் ஏற்கப்பட்டு 1926 தொழிலாளர்கள் நலன்களை பேணும் சட்டம் இயற்றப்பட்டது. கரெக்டு தான். 1922 அவர் நிறைய கோரிக்கைகள் வச்சிருப்பாரு. அதையே அந்த பரிந்துரைகள் ஏற்கப்பட்டு தான் 1926 தொழிலாளர் நலன்களை பேணும் சட்டம் இயற்றப்பட்டது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, 1922 சென்னை மாகாண சங்கத்தின் மாநாட்டில் மக்கள் பிரச்சனைகளை பொதுமக்களிடம் பேசும்போது தமிழ் மொழியிலேயே பேச வேண்டும் எனும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதாவது பொதுமக்கள்கிட்ட பேசும்பொழுது அவங்களுடைய பிரச்சனைகளை பொதுமக்களிடம் பேசும்போது தமிழ் மொழியில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்மானம் எப்போ நிறைவேற்றப்பட்டதுன்னா 1918 சென்னை மாகாண சங்கத்தின் மாநாட்டில். இந்த 2 டேட்டு இன்டர்சேஞ்ச் ஆயிருக்குது, பார்த்துக்கோங்க. அப்போ இது என்னதுங்க? உங்களுக்கு தவறு. ஓகேங்களா? அப்போ இது உங்களுக்கு என்னதுங்க? தவறு. 3rd 4th தான் தவறு. அப்போ எத்தனை கூற்றுகள் சரி? 2 கூற்றுகள் சரி. ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா? எக்ஸ்பிளனேஷன் பார்த்தலாங்களா? பாரதியார் இந்திய தேசிய காங்கிரசின் வருடாந்திர மாநாட்டில் கலந்து கொள்ளும் வழக்கத்தை கொண்டிருந்தார். ஓகேங்களா? தேசிய பிரச்சனைகளை தீவிரமான இந்திய தேசியவாத தலைவர்களான பிபின் சந்திரபால், திலகர், வி சுப்பிரமணியம் போன்றோரிடம் விவாதிப்பார். ஓகேங்களா? பாரதியார் பங்கேற்பு மற்றும் செயல்பாடுகளால் 1905 பனாரஸ் மற்றும் 1907 சூரத் மாநாட்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்களை இவரது தேசப்பற்று மிகவும் கவர்ந்து இழுத்ததுடன் பல தாய்நாட்டை நேசிக்கும் தேச தலைவர்கள் இவர் மதிக்கப்பட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சில தேச தலைவர்களுடன் தேசம் பற்றிய சிந்தனைகளை இவர் பகிர்ந்துக்கிறார். அப்போ 1905 பார்த்தீங்கன்னா பனாரஸில் நடந்திருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு. 1907 சூரத்தில் நடந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இந்தியா என்கிற இதழின் பதிப்பாசிரியராக செயல்பட்டதால். இந்தியா அப்படிங்கிற இதழுடைய பதிப்பாசிரியராக யாருங்க செயல்பட்டிருப்பாங்க? பாரதியார் செயல்பட்டிருப்பார். அதனால் பாரதியாருக்கு கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இதனால் என்ன பண்ணுறாரு? நிலைமை மிகவும் மோசமானதால் பாரதியார் என்ன பண்ணுறாருன்னா 1908 பாண்டிச்சேரிக்கு செல்ல முடிவெடுத்துறாரு. அங்கே போயிடுறாரு. அந்த காலகட்டத்தில் தான் பாண்டிச்சேரி யாருடைய ஆதிக்கத்தின் கீழே இருந்துச்சு? பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழே இருந்தது. அங்கே பாரதியாரின் வாழ்வில் பல்வேறு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? எங்கே? பாண்டிச்சேரியில். அங்கே பார்த்தீங்கன்னா பல தலைவர்களை இங்கே தான் சந்திக்கிறாரு. சுதந்திர போராட்டத்தில் ஆயுதமேந்திய ஆயுதமேந்திய இயக்கத்தின் தலைவர்களான யார்? அரவிந்த் கோஷ்னு சொல்லுவோம்ல, அரவிந்தோ, லாலா லஜபத் ராய், வி சுப்பிரமணியம் இவங்க எல்லாத்தையும் பாண்டிச்சேரியில் தஞ்சம் புகுந்திருக்கும் பொழுது சந்திக்கிறார். ஓகேங்களா? இந்த பாண்டிச்சேரி தான் புரட்சிகர தேசியவாதிகளின் பாதுகாப்பிடம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதுதான். ஓகேங்களா? பாதுகாப்பான புகலிடம், புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பாதுகாப்பான புகலிடம் எதுங்க? பாண்டிச்சேரின்னு பார்த்தோம். ஓகேங்களா? மிகவும் ஆதாயத்திற்குரிய பாரதியாரின் வாழ்க்கை அப்படிங்கிறது பாண்டிச்சேரியில் 10 வருடம் இருந்திருப்பார். அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. காசியில் 2 வருஷம் இருந்திருப்பார். பாண்டிச்சேரியில் இருந்த 10 வருஷம்தான் பாரதியாருக்கு மிகவும் ஆதாயத்துக்குரிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவர் தமிழ் இளைஞர்களை ஒன்று திரட்டி தேசிய பாதைக்கு இட்டு செல்றாரு. பாரதியாரின் படைப்புகள் ஆங்கிலேய அரசுக்கு எரிச்சல் ஊட்டுச்சுன்னு சொல்றாங்க. இவரின் எழுத்துக்கள் மூலம் தம் நாட்டு பற்றை தமிழ் இளைஞர்களிடம் விதைக்கிறார். இதெல்லாம் தெரிஞ்சது தான். பாரதியார் பார்த்தீங்க அப்படின்னா 1919 ராஜாஜி வீட்டில் யாரை சந்திப்பாங்க? மகாத்மா காந்தியை
சந்திப்பாங்க. இது நீங்கள் வந்து தமிழ் புக்லேயே படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்குங்களா? 1919ஆம் ஆண்டு பாரதியார் வந்து 1919ஆம் ஆண்டு சென்னையில் ராஜாஜி வீட்டில் மகாத்மா காந்தியை சந்திப்பார். ஒரு கூட்டத்துக்கு கூட தலைமை தாங்க பாரதியார் வந்து மகாத்மா காந்தியை கூப்பிட்டுருப்பாங்க. மகாத்மா காந்தி நாளைக்கு வச்சுக்கலாம், இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை இல்லை இன்றைக்கி நடக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார். இதை பார்த்துட்டு மகாத்மா காந்தி ரொம்ப பெருமைப்பட்டிருப்பார். இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? இவர் தான் வந்து தமிழ்நாட்டு கவிஞன் அப்படின்னு சொல்லி ராஜாஜி சொல்லுவார். அப்போ தான் வந்து இவரை வந்து நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு, இதை நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இந்த தொழிலாளர்களை அரசியல் மையப்படுத்தி பாருங்க, தொழிலாளர்களை அரசியல் மையப்படுத்தி விடுதலை இயக்கத்தோடு இணைக்க வேண்டும் என்று சிங்காரவேலர் நினைக்கிறாரு. ஆனால் காங்கிரஸ் கட்சி இதனை விரும்பலை. அதாவது தொழிலாளர்களை விடுதலை இயக்கத்தோடு இணைக்கணும், அரசியல் மையப்படுத்தி விடுதலை இயக்கத்தோடு இணைக்கணும்னு சொல்லி சிங்காரவேலர் விரும்புகிறாரு. ஆனால் காங்கிரஸ் கட்சி இதனை விரும்பலை. அதனால் சிங்காரவேலர் இதனை கடுமையாக விமர்சித்து 1920ஆம் ஆண்டிலேயே காங்கிரஸ் தலைமைக்கு தந்தி அனுப்புகிறார். தொடர்ந்து அண்ணல் காந்தியடிகளுக்கும் பகிரங்க கடிதமும் எழுதுறாரு. அத்துடன் ஹிந்து, சுதேசமித்ரன் உள்ளிட்ட முன்னணி நாளிதழ்களிலும் நவசக்தி போன்ற பருவ இதழ்களிலும் என்ன பண்றாரு, நிறைய கட்டுரை இது சம்பந்தமா என்ன பண்றாரு, எழுதுறாரு. பாருங்க, எல்லா நாளிதழ்களையும் என்ன பண்றாரு, அவர் இது சம்பந்தமா கட்டுரைகள் எழுதுறாரு. காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியிலும் பிரச்சாரம் செய்கிறாரு. இச்சமயத்தில் 1922ஆம் ஆண்டு நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் குழுவின் கூட்டத்தில் தமிழக பிரதிநிதியாக கலந்துக்கிறாரு. அவர் அங்கும் விவாதத்தை உருவாக்கி தமக்கு ஆதரவு திரட்டுறாரு. அவரது கருத்துக்கள் என்னென்ன கருத்துக்கள், அந்த மாநாட்டில் என்னென்னலாம் அவர் சொல்றாரு பாருங்க. இந்தியா விடுதலை அப்படிங்கிறது என்ன சொல்றாரு பாருங்க, இந்திய விடுதலை அப்படிங்கிறது விவசாயிகள் தொழிலாளர்களின் பொருளாதார சுதந்திரத்தை உள்ளடக்கியது. அவங்களுக்கு பொருளாதார சுதந்திரம் அதுவும் சேர்த்து தான் இந்தியாவுடைய விடுதலை அப்படின்னு சொல்றார். தொழிலாளர்கள் விவசாயிகள் நலன்களுக்காக என்ன பண்ணணும், காங்கிரஸ் போராட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. தொழிலாளர்களுக்காகவும் விவசாயிகள் நலன்களுக்காகவும் காங்கிரஸ் போராட வேண்டும் சொல்றாரு. விடுதலை போராட்டத்தில் தொழிலாளர்கள் விவசாயிகளையும் என்ன பண்ணிக்கணும், இணைத்து கொள்ள வேண்டும். இந்த போராட்டத்தில் இவங்களே இணைச்சுக்கணும்னு சொல்றாரு. பல்வேறு அமைப்புகளில் உள்ள மக்களை ஒன்று திரட்ட காங்கிரஸ் தலைவர்கள் என்ன பண்ணணும், உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1922ஆம் மாநாட்டில் இவர் கோரிக்கைகளை முன்வைக்கிறார். இதன் விளைவாக என்ன ஆகுது அப்படின்னா பாருங்க, இதன் விளைவாக 1922 இந்திய தேசிய காங்கிரஸ் தொழிலாளர்களை அமைப்பு ரீதியாக ஒன்று திரட்ட தீர்மானம் நிறைவேற்றியது. அதுபோக இதற்காக ஒரு குழுவையும் அமைச்சிச்சு. ஓகேங்களா? தேசிய காங்கிரஸ் அதாவது தொழிலாளர்களை அமைப்பு ரீதியாக ஒன்று திரட்ட தீர்மானம் நிறைவேற்றி இதற்கு ஒரு குழுவையும் அமைச்சது. 6 பேர் கொண்ட அந்த குழுவில் சிங்காரவேலரும் இருந்திருக்கிறார். 6 பேர் குழு, அதில் சிங்காரவேலரும் ஒருவர். மேலும் தொழிலாளர் உரிமைகளை பாதுகாக்க சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்காரவேலர் போராடுறாரு. அதனை வலியுறுத்தி அன்றைய முன்னணி நாளிதழ்களில் தொடர்ந்து எழுதுறார். இந்த மாதிரி அவர் முயற்சி செய்ததுனால என்னாகுது, இது மாதிரி முயற்சி பண்ணுறாரா, கடைசியில் 1926 தொழிலாளர் நலன்களை பேணும் சட்டம் இயற்றப்பட்டது. ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. 1926 தொழிலாளர் நலன்களை பேணும் சட்டம் இயற்றப்பட்டது. அடுத்தது பாருங்க, இதே போல காங்கிரஸ் தலைவர்கள் அந்தந்த வட்டார மொழிகளில் பேசினால்தான் விடுதலை கருத்துக்கள் மக்களை சென்றடையும் என்பதுடன் மக்களுக்கும் காங்கிரஸ் பேரியத்துக்கும் இடையே நெருக்கம் உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
நம்ம ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனைனா மக்கள் மொழியில தானே பேசணும். அப்போ தானே தலைவர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு நெருக்கம் உருவாகும் அப்படின்னு சொல்றாரு. மக்கள் பிரச்சனைகளை பொதுமக்களிடம் பேசும்போது தமிழ் மொழியிலேயே பேச வேண்டும் என உறுதியாக இருந்தார். இதையொட்டி தான் 1918 சென்னை மாகாண சங்கத்தின் மாநாட்டில் இது குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த மாநாட்டில் சிங்காரவேலரும் பெரியாரும் கலந்துக்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? நீங்கள் 1920 என்ன, 1918, 1918, 1920 என்ன, 1922 என்ன, 1926 என்ன, இதில் செப்பரேட்டாக நோட் எடுத்து வச்சுக்கோங்க, ஹிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், தேர்டு கொஷின். கீழ்காணும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. அனைவருக்கும் வாக்குரிமை, ஜமீன்தார் முறை ஒழிப்பு போன்ற கோரிக்கைகளை சிங்காரவேலரின் தொழிலாளர் விவசாயிகளின் கட்சி வலியுறுத்தியது. தேசத்தின் பெயரால் ஒரு குழு மக்களை சுரண்ட நினைத்தால் அத்தேசம் போராடி பெற்ற சுதந்திரம் அதுவல்ல என்று தொழிலாளர்களுக்கு ஆதரவாக தென்னிந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாதியான சிங்காரவேலர் குறிப்பிடுகிறார். 1904 பாரதியார் சுதேசமித்திரனில் துணையாசிரியராக சேர்ந்தார். இந்த நாளிதழ் பிரெஞ்சு புரட்சியின் முழக்கங்களை குறிக்கோளாக கொண்டது. அரசியல் கேலி சித்திரத்துடன் வெளியிடப்பட்ட தமிழ்நாட்டின் முதல் நாளேடு இந்தியா. இதுல எது தவறுன்ட்டு பாருங்க. ஓகேங்க, சூப்பர். ஆன்சர் பார்த்தலாங்களா? அனைவருக்கும் வாக்குரிமை, ஜமீன்தார் முறை ஒழிப்பு போன்ற கோரிக்கைகளை சிங்காரவேலரின் தொழிலாளர் விவசாயிகளின் கட்சி வலியுறுத்தியதா? கரெக்டு தான். தொழிலாளர் விவசாயிகளின் கட்சி யாருடையது? சிங்காரவேலருடையது. அந்த கட்சி வலியுறுத்தியது. இது கரெக்டு தான். அடுத்தது, தேசத்தின் பெயரால் ஒரு குழு மக்களை சுரண்ட நினைத்தால் அத்தேசம் போராடி பெற்ற சுதந்திரம் அதுவல்ல அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளர்களுக்கு ஆதரவாக தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதியான சிங்காரவேலர் குறிப்பிடுகிறாரா? கிடையாது. பெரியார் தான் இந்த சென்டென்ஸை சொல்லியிருப்பார். தேசத்தின் பெயரால் ஒரு குழு மக்களை சுரண்ட நினைத்தால் அத்தேசம் போராடி பெற்ற சுதந்திரம் அது கிடையாது. நீங்கள் இன்னொரு நாட்டுக்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கிட்டோம், ஓகேங்களா? நம்ம நாட்டுக்குள்ளேயே நமக்குள்ளேயே எத்தனை அடிமைத்தனம் இருக்குது யோசிச்சு பாருங்க. இது உண்மை தானே? அப்போ இவர் சொல்கிறது கரெக்டு தானே? தேசத்தின் பெயரால் ஒரு குழு மக்களை சுரண்ட நினச்சிச்சுன்னா அத்தேசம் போராடி பெற்ற சுதந்திரம் அதுவல்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி யாருங்க? சிங்காரவேலர் தான். இவர் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நிறைய பண்ணியிருப்பார். இது கரெக்டு தான். ஆனால் இந்த சென்டென்ஸை இவர் சொல்லலை. புரிஞ்சுதுங்களா? அப்போ இது தவறு. அடுத்தது, 1904 பாரதியார் சுதேசமித்திரனில் துணை ஆசிரியராக சேர்ந்திருப்பாரா? கரெக்டு தான். இந்த நாளிதழ் பிரெஞ்சு புரட்சியின் முழக்கங்களை குறிக்கோளாக கொண்டதா? இந்த நாளிதழ் கிடையாது. இந்தியா அப்படிங்கிற நாளிதழ் தான் அவங்க என்னதுங்க, பிரெஞ்சு புரட்சியுடைய முழக்கங்கள். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த முழக்கங்களை குறிக்கோளாக கொண்டிருக்கும். சுதேசமித்திரன் கிடையாது, இந்தியா. ஓகேங்களா? அப்போ இது தவறு. அரசியல் கேலி சித்திரத்துடன் வெளியிடப்பட்ட தமிழ்நாட்டின் முதல் நாளேடு இந்தியாவா? கரெக்டு தான். ஓகேங்களா? அரசியல் கேலி சித்திரத்துடன் வெளியிடப்பட்ட தமிழ்நாட்டின் முதல் நாளேடு இந்தியா. இது கரெக்டு தான். இப்போ இதில் எதுங்க தவறு? நமக்கு செகண்டு தேர்டு தவறு. அப்போ ஆப்ஷன் என்னதுங்க? ஏ. எக்ஸ்பிளனேஷன் பார்த்தலாங்களா? பாருங்க. தொழிலாளர் விவசாய கட்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்சியுடைய கோரிக்கைகள் என்னென்னா 8 மணி நேர வேலை இருக்கணும், சங்கம் அமைக்கும் உரிமை அவங்களுக்கு கொடுக்கணும், தங்கள் கோரிக்கைகளை வென்றெடுக்க கடைசி ஆயுதமாக வேலை நிறுத்தம் செய்வதற்கான உரிமையை கொடுக்கணும், கோரிக்கைகளை பரிசீலிக்க முத்தரப்பு பேச்சுவார்த்தை குழு இருக்கணும். இதெல்லாம் உங்களுடைய கோரிக்கை. ஓகேங்களா? அவங்க வைக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், இதெல்லாம் தொழிலாளர்களுக்கு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச ஊதியம் கொடுக்கணும். ஓகேங்களா? குறைந்தபட்ச ஊதியமாவது கொடுக்கணும். அடிப்படை வசதிகளுடன் கூடிய சுகாதாரமான குடியிருப்பு வசதி கொடுக்கணும். மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீடு இருக்கணும். ஓகேங்களா? வருங்கால வைப்பு நிதி இருக்கணும். சம்பளத்துடன் கூடிய ஈட்டிய விடுப்பு கொடுக்கணும். இலவச மருத்துவ உதவி செஞ்சு தரணும். பேறுகால விடுப்பு இருக்கணும். ஒப்பந்த முறையை ஒழிக்கணும். அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே அவங்களுடைய கோரிக்கைகள் தொழிலாளர்களுக்கானது. அடுத்து பாருங்க, விவசாயிகளுக்காக என்ன கேட்டிருக்காங்கன்னா,
இலவச நீர்ப்பாசனம் கொடுக்கணும். ஓகேங்களா, இலவச நீர்ப்பாசனம் செஞ்சு தரணும். அடுத்தது ஜமீன்தார் முறையை ஒழிக்கணும். இது ரெண்டும் விவசாயிகளுக்காக கேட்டிருக்காங்க. பொதுமக்களுக்காக என்ன கேட்டிருக்காங்கன்னா, எல்லாருக்கும் வாக்குரிமை தரணும். அடித்தட்டு மக்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் போன்றோர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு என்ன பண்ணணும், அனுமதி, வாக்குரிமையும் கொடுக்கணும், எல்லாரும் ஓட்டும் போடணும். அதே மாதிரி அந்த தேர்தலில் நிற்கவும் செய்யணும். அடித்தட்டு மக்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் எல்லாருமே நிற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, சிங்காரவேலர் பற்றி. வசதிமிக்க குடும்பத்தில் பிறந்து சட்டம் பயின்ற சிங்காரவேலர் சட்டம் பயின்றிருக்கார். சென்னை மாநகராட்சி மன்றத்தில் உறுப்பினராகவும் அதன் சுகாதார குழுவிலும் பணியாற்றிருக்கார். அப்போது குடிசை பகுதிகளில் கொள்ளை நோய் தாக்கம் அதிகமாக இருந்ததால் சுகாதாரம், கல்வி ஆகிய பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கார். ஓகேங்களா, சென்னை மாநகராட்சி மன்றத்தில் உறுப்பினராக இருந்தபோது என்ன பண்ணியிருக்காரு, சுகாதாரத்துக்கும் கல்விக்கும் என்ன பண்ணியிருக்காரு, முன்னுரிமை கொடுத்திருக்காரு. அடுத்தது பாருங்க, தொடர்ந்து குடிசை பகுதியில் வாழ்ந்த தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக போராடினார். எங்கே போனாலும் தொழிலாளர்களுக்காக அவர் போராடியிருப்பார். இதன் அடிப்படையிலேயே தான் காங்கிரஸ் இயக்கத்தில் இவர் செயலாற்றியிருப்பார். பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தில் சேர்ந்தார். தனது 50 வயது கடந்த பின்பு கூட அரசியலில் இறங்கினாலும் சுமார் 30 ஆண்டுகளுக்கும் அதிகமாக முதுமையையும் பொருட்படுத்தாமல் பகுத்தறிவு மற்றும் பொது உடைமைவாத கருத்துக்களை விடாது என்ன பண்றாரு, பிரச்சாரம் செய்திருக்காரு. சிங்காரவேலர் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி என்று நேசத்துடன் நினைவு கூறப்படுகிறார். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தது தான். தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி யாருங்க, சிங்காரவேலர் தான். அடுத்தது பாருங்க, பெரியார் சொன்னது, தேசத்தின் பெயரால் ஒரு குழு மக்களை சுரண்ட நினைத்தால் அத்தேசம் போராடி பெற்ற உண்மையான சுதந்திரம் அதுவல்ல அப்படின்னு சொன்னது யாருங்க, ஈவேரா பெரியார். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, பாரதியார் தன்னுடைய வாழ்க்கையில் பல வருடங்களை பத்திரிகையாளராக தான் செலவிட்டிருப்பார். பாரதி தன்னுடைய இளம் வயதில் பார்த்திங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் மற்றும் துணை ஆசிரியராக சுதேசமித்திரன் என்ற பத்திரிகையில் 1904 தொடங்குறாரு. சுதேசமித்திரனில் ஒரு துணை ஆசிரியராக 1904 தன்னுடைய பணியை தொடங்குறாரு. 1906 மே மாதம் இந்தியா எனப்படும் ஒரு புதிய நாளிதழ் தொடங்கப்பட்டது. இது பிரெஞ்சு புரட்சியின் 3 முக்கிய முழக்கங்களான சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் போன்றவற்றை தனது குறிக்கோளாக அறிவித்தது. 1906 இந்தியா நாளிதழ் தொடங்கப்பட்டது. அந்த நாளிதழ் தான் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு புரட்சியுடைய முழக்கங்களான சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதனை தன்னுடைய குறிக்கோளாக கொண்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த நாளிதழ் பார்த்தீங்கன்னா தமிழ் பத்திரிகை துறையில் ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம். இது புரட்சிகரமான புதிய முயற்சியாக தோன்றியது. தனது புரட்சிகரமான முனைப்புகளை வெளியிடுவதற்கு பாரதியார் என்ன பண்ணியிருக்காரு, அவர்கள் வார இதழை சிகப்பு தாளில் அச்சிட்டு பிரசுரித்தார். அது நாளிதழ் தான், அப்புறம் அவங்க வார இதழும் போடுவாங்கல்ல, அதையே சிகப்பு தாளில் அச்சிட்டு பிரசுரித்தார். அரசியல் கேலி சித்திரத்துடன் வெளியிடப்பட்ட தமிழ்நாட்டின் முதல் நாளேடு எது தான், இந்தியா தான். இவர் மேலும் பார்த்தீங்கன்னா விஜயா என்கிற தமிழ் தினசரியுடைய பதிப்பாசிரியராகவும் இருந்து வெளியிட்டார். அப்போ விஜயா என்கிற தமிழ் தினசரியோட பதிப்பாசிரியராகவும் இவர் இருந்திருக்கிறாரு. ஓகேங்களா, அடுத்தது 4th கொஸ்டின் பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை காண்க. தமிழ் கூட்டமைவு என்பதை அளித்தவர் கலிங்கரசன் காரவேலன். பல்வேறு வகையான வரிகளை பற்றி 10 கூறுகிறது. சோழர் கல்வெட்டில் கலாத்திகர் பற்றியும் கணத்திகன் பற்றியும் குறிப்பு உள்ளது. சங்க காலத்தில் சபை என்பது நாட்டின் உயர்ந்த நீதிமன்றம் ஆகும். இதுல எது சரின்ட்டு பாருங்க. ஓகேங்க, சூப்பர். ஆன்சர் பார்த்தலாங்களா? பாருங்க, தமிழ் கூட்டமைவு அப்படிங்கிறத அளித்தவர் கலிங்க அரசன் காரவேலனா, கரெக்டு தான்.
அடுத்தது பல்வேறு வகையான வரிகளை பற்றி பதிற்று பத்து கூறுகிறதா? பட்டினப்பாலை கூறும். ஓகேங்களா, அப்போ இது தவறு. அடுத்தது சோழர் கல்வெட்டில் கலாத்திகர் பற்றியும் கணத்திகன் பற்றியும் குறிப்பு உள்ளதா? பாண்டியர் கல்வெட்டில் தான் இருக்கும். அப்போ இது தவறு. கலாத்திகர் அப்படின்னா முத்து குளித்தல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ முத்து குளித்தல் அப்படின்னாவே எதுங்க? பாண்டியர் காலத்தை தான் நம்ம சொல்லுவோம். அப்போ பாண்டியர் கல்வெட்டில் தான் கலாத்திகர் பற்றியும் கணத்திகன் பற்றியும் குறிப்பு இருக்குது. அப்போ இது தவறு. சங்க காலத்தில் சபை என்பது நாட்டின் உயர்ந்த நீதிமன்றமா? கரெக்டு தான். சங்க காலத்தில் சபை என்பது நாட்டுடைய உயர்ந்த நீதிமன்றம் தான். கரெக்டு தான். மன்றம் அல்லது சபைன்னு சொல்லலாம். அப்போ இதில் எது எதுங்க சரி? 1, 4 தான் சரி. அப்போ ஆப்ஷன் சி. எக்ஸ்பிளனேஷன் பார்த்தலாங்களா? பாருங்க. தமிழ் பேசும் பகுதிகளில் தமிழரின் நாடு மற்றும் தேச கூட்டமைவு என்பது இருந்ததுன்னு சொல்கிறாங்க. கலிங்கரசன் காரவேலா கிமு 165 காலத்தின் கல்வெட்டுகளில் இது குறிப்பிடப்பட்டிருக்கு. தமிழ் தேச கூட்டமைவுன்னு ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இவர் தான் 132 வருடமாக இருந்த தமிழ் கூட்டமைவு என்பதை அழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்வெட்டில் கூறப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னதுங்க? கூட்டமைவு இருந்திருக்குன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? இது போன்ற தமிழ் அரசர்களின் கூட்டமைவின் பிறநாட்டு படையெடுப்பிற்கு எதிராக சண்டையிட்டதை சங்ககால இலக்கியமான அகநானூறு விவரித்திருக்கு. இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டு. ஓகேங்களா? சங்ககால கூட்டமைவின் மீது பிறநாட்டு படையெடுப்பிற்கு எதிராக சண்டையிட்டதை சங்ககால இலக்கியம் அகநானூறு தெரிவிக்குது. ஆனால் தமிழ் தேசியவாதம் என்பது காலனி ஆதிக்கத்தின் விளைவினால் தோன்றியது என்று சாதாரணமாக கூறிவிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க. மன்னராட்சி முடியாட்சி தன்மையை கொண்டிருந்தாலும் சங்ககாலம், ஓகேங்களா, அரசனின் சட்டப்படியான முடிவுகள் மக்களின் ஒப்புதலை சார்ந்து தான் இருந்துச்சு சங்க காலத்தில். அரசன் மக்களின் ஆதரவு இருக்கும் வரைதான் சட்டப்படியான முடிவுகளை அனுபவிப்பவராகவும், அதே சமயம் அதை தவறாக பயன்படுத்திட்டார்னா மக்கள் ஆதரவை அவர் இழக்க நேரிடும் சங்க காலத்தில். ஓகேங்களா? என்னதான் மன்னராட்சி முடியாட்சி இருந்தாலுமே மக்கள் கையில் தான் என்ன சொல்லலாம், ஒரு ஆட்சி இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா அவருடைய என்ன சொல்கிறாங்க பாருங்க, அரசன் மக்களின் ஆதரவு இருக்கும் வரை தான் சட்டப்படியான முடிவுகளை அனுபவிக்க முடியும். ஆனால் அதை தவறாக பயன்படுத்திட்டா மக்களுடைய ஆதரவை இழக்க நேரிடும் சொல்கிறாங்க. சங்க இலக்கியம் பட்டினப்பாலை பல்வேறு வகையான வரிகளை பற்றி கூறுகின்றது. அவைகள் பார்த்திங்கன்னா சுங்கவரி, வருமான வரி, பொருள் மீதுள்ள வரி மற்றும் பல வரிகள் அரசின் வருவாய்களை பெருக்கும் ஆதாரமாக கூறப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எளிமையான நிர்வாக கட்டமைப்பின் வழியே அமைச்சர்கள், அதிகாரிகள், தமிழ் அரசர்கள் தமிழகத்தை என்ன பண்ணியிருக்காங்க? ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க. வெளிநாட்டு வர்த்தகம், சுங்கவரி முதலானவை அரசின் வருவாயில் பெரும் பங்கு வகித்ததுன்னு சொல்கிறாங்க. பாண்டியர் கல்வெட்டில் முத்துக்குளித்தல் அப்படின்னா கலாத்திகர் பற்றியும், முதன்மை எழுத்தரை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கணத்திகன் சொல்லுவோம். இவங்களை பற்றியும் கூறப்பட்டிருக்கு. என்னதுங்க? பாண்டியருடைய கல்வெட்டில். சோழர்களின் கொடியிலும் மற்றும் நாணயங்களிலும் என்ன சின்னம் இருக்கும்? அவர்களுடைய சின்னம் புலி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேரர்களுடைய சின்னம் வில் மற்றும் அம்பு. பாண்டியர்களுடைய சின்னம் மீன். பல்லவர்களுடைய சின்னம் என்னதுங்க? சிங்கம். அவங்களுடைய கொடிகளில் அவங்களுடைய சின்னங்கள் இருக்கும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? சோழருக்கு புலி, சேரருக்கு வில் மற்றும் அம்பு, பாண்டியர்களுக்கு மீன், பல்லவர்களுக்கு சிங்கம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. சபை அல்லது மன்றம் எனப்படுவது அரசன் தலைமையேற்று நடத்தும் நாட்டின் உயர்ந்த நீதிமன்றம் சொல்கிறாங்க சங்க காலத்தில். இதே போலவே ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு மன்றம் இருக்கும். அது அந்த கிராமத்தின் பொது இடத்தில் கூடி அந்த கிராமத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து என்ன பண்ணும்? விவாதிக்கும் சொல்கிறாங்க. போர் வீரர்கள் மிகவும் மதிப்புடன் நடத்தப்பட்டாங்க அந்த காலத்தில். புரிஞ்சுதுங்களா? போர் வீரர்கள் மிகவும் மதிப்புடன் நடத்தப்பட்டனர். பாருங்க. போரில் அவர்கள் இறக்க நேரிட்டால் அவர்களின் நினைவாக என்ன பண்ணுறாங்க? நினைவு தூண். போராடி ஜெயிக்கலினாலும் பரவாயில்ல, தோத்தாலும் ஓகேங்களா, போராடி இறந்தாலும் அவர்களின் நினைவாக என்ன பண்ணுறாங்க? நினைவு தூண் ஒன்று ஊரில் எழுப்பப்படும். ஆனால் போரில் ஒரு வீரன் தன் பின்புறம் காயப்பட்டு அதனால் இறந்தால் சங்க இலக்கிய காலங்களில் அது ஒரு அவமானமாக நினைக்கிறாங்க. இறந்தால் கூட பரவாயில்ல,
ஆனால் என்ன பண்ணக்கூடாது, பின்வாங்கக்கூடாது. பின்புறம் காயப்படுதுன்னு என்ன ஆகும், பின்னாடி ஓடும் பொழுது வீழ்த்தப்படுறான் அப்படிங்கிற, அப்போ பயந்துட்டு ஓடுறதா தான் அர்த்தம். அப்போ அதை வந்து ஒரு அவமானமாக நினைக்கிறாங்க சங்க காலத்தில். அடுத்தது பாருங்க, 5வது கொஷின். சங்ககாலம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. வர்ணாசிரம முறை தொடங்கியது. முருக கடவுளை வழிபடுவதே தமிழ்நாட்டு பழங்குடியினரின் வழிபாட்டு மரபு ஆகும். வைசியர் என்ற பிரிவு வர்த்தகர்களை குறிக்கும். மரபு வழி உரிமைகள் ஆண் பெண் இரு பாலரிடமும் இருந்தது. இதில் எது தவறுன்ட்டு பாருங்க. சூப்பர் ஆன்சர். பார்த்தலாங்களா? சங்க காலத்தில் வர்ணாசிரம முறை தொடங்கியதா? கிடையாது, அதற்கான சான்றே இல்லை. அப்போ சாதி மத வேறுபாடெல்லாம் அப்போ கிடையாது. சங்க காலத்தில் வர்ணாசிரம முறை தொடங்கியதுன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? அப்போ இது தவறு. முருக கடவுளை வழிபடுவதே தமிழ்நாட்டு பழங்குடியினரின் வழிபாட்டு மரபா? கரெக்டு தான். சங்க காலத்தில் முருக கடவுள் வழிபாடு தான் இருந்துச்சு. வைசியர் என்ற பிரிவு வர்த்தகர்களை குறிக்குமா? கரெக்டு தான். வர்ணாசிரம முறையில் 4 பிரிவாக பிரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வைசியர் அப்படின்னா வர்த்தகர்களை தான் குறிக்கும். மரபு வழி உரிமைகள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் இருந்துச்சா? பெண்கள் வந்து அங்கே மதிக்கப்பட்டாங்க. ஆனால் மரபு வழி உரிமைகள் அப்படிங்கிறது ஆண்களுக்கு மட்டும்தான் இருந்தது, பெண்களுக்கு அது கிடைக்கல. ஆனால் குடும்பத்தில் பெண்களுடைய பங்கு முக்கியமாக பார்க்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இது தவறு. ஆண்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு மரபு வழி உரிமைகள். ஆனால் பெண்ணை உயர்ந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையே கொடுத்தாங்க. ஓகேங்களா? அப்போ இதில் எது எதுங்க தவறு நமக்கு? 1, 4 தவறுங்களா? அப்போ ஆப்ஷன் சி. சங்க காலத்தை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. பாருங்கள், அந்த காலத்தில் சாதி மதம் அந்த வேறுபாடு கிடையாது, பெண்களை மதிச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு வந்தது தான் எல்லாம். ஏற்றத்தாழ்வுலாம் வந்து சங்க காலத்தில் கிடையாது, அதற்கு பிறகு வந்தது தான் எல்லாமே. பண்டைய தமிழில் சாதி முறை என்பது காணப்படலை. பண்டைய தமிழில் பார்த்தீங்கன்னா சாதி முறையே இல்லை. வர்க்க கொள்கை மற்றும் வர்க்க கருத்து வேறுபாடுகள் அவரவர்களின் தொழில் சார்ந்த முறையில் தான் காணப்பட்டுச்சு. தொழில் சார்ந்து தான் கொஞ்சம் வேறுபாடு இருந்துச்சு. சங்ககால சமுதாயத்தில் சாதிய முறை என்பது வெளியிடத்திற்குரியதாகவும் மற்றும் அறியப்படாதது தான் இருந்துச்சு. வேற எங்கேயோ அது இருக்கு, அதை பற்றியே அவங்களுக்கு தெரியலை. சமுதாய பிரிவுகளை வர்க்கத்தின் அடிப்படையில் தான் சங்க புலவர்கள் பிரிச்சிருக்கிறாங்க. தொழில், அவங்க செய்யக்கூடிய தொழிலை வச்சு தான் இவங்களுக்கு இந்தந்த பேருன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, பிரிச்சிருக்கிறாங்க. அவங்க கீழே மேலே அப்படின்ட்டுலாம் அவங்க பிரிக்க கிடையாது. அவங்க இந்த தொழிலை இவங்க செய்கிறாங்களா, இவங்களுக்கு ஒரு பேர் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்க, சங்க புலவர்கள் தரம் பிரிச்சிருக்கிறாங்க. அவை என்னென்னா குடி, துடியன், பாணன் சொல்லுவோம். கடம்பன் அல்லது அரசர் அப்படின்னா ஆட்சி புரிவரை அப்படி சொல்லுவோம். வைசியர்னா வர்த்தகர்களை வைசியர்னு சொல்லுவோம். வேளாளர்னா என்னதுங்க, விவசாயிகள் அப்படின்னு சொல்லிட்டு என்று குறிப்பிட்டுள்ளனர் சங்க புலவர்கள். ஓகேங்களா? குடி அப்படின்னா துடியன், பாணன். கடம்பன் அல்லது அரசர்னா ஆட்சி புரிபவர். வைசியர்னா வர்த்தகர்கள். வேளாளர்னா விவசாயிகள். தகுதி நிலைகளில் காணப்பட்ட வித்தியாசங்கள் தவிர்க்க முடியாததாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் வர்ணமுறை எனும் சாதி அமைப்பு சங்ககால சமுதாயத்தில் சிறிதளவு தான் காணப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. ரொம்பவெல்லாம் பெருசாலாம் அவங்க பார்க்கல. பாருங்க, முருக கடவுளை வழிபடுவதே தமிழ்நாட்டு பழங்குடியினரின் வழிபாட்டு மரபா இருந்துச்சு. முருக கடவுளை வழிபடுவதே தமிழ்நாட்டு பழங்குடியினரின் வழிபாட்டு மரபு ஆகும். முருக கடவுளை போராளிகளின் அல்லது மாவீரர்கள் கடவுளாக நாட்டுப்புற கலாச்சாரமாக செயல்படுத்தினர். உலகில் பற்றுடைய கடவுளாக தமிழ் திராவிட மரபுகளின் கட்டுரைகளில் வேறு ஒன்று ஆரம்பித்தது. கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகே தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் போன்ற எழுத்துக்கள் தோன்ற ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாங்க. புரிச்சுதுங்களா? முருக கடவுள் தான் தமிழ்நாட்டு பழங்குடியினரின் வழிபாட்டு மரபு. ஓகேங்களா? அவரை வழிபடுவது தான். கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் போன்ற எழுத்துக்கள் தோன்ற ஆரம்பித்தது. மற்றது இருக்கக்கூடிய சென்டென்ஸ்லாம் நீங்கள் ரீட் பண்ணிக்கணும், அது ரீட் பண்ணாமே நம்ம விடக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க,
பெண்கள் மிகவும் உயரிய மரியாதையுடன் நடத்தப்பட்டிருக்கிறாங்க. பாருங்க, பெண்கள் மிகவும் உயரிய மரியாதையுடன் நடத்தப்பட்டனர் மற்றும் இவர்கள் அரசர்களுக்கு பாதுகாவல் மற்றும் பல்வேறு வகையான பணிகள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அதிகாரங்கள் எல்லாமே யார்கிட்ட தான் இருந்துச்சு? ஆண்கள் கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. அதிகாரங்கள் அனைத்தும் ஆண்களிடம் மட்டுமே இருந்தது. பெண்கள் என்ன பண்ணலாம்னா பொது அவையில் பங்கேற்கலாம், ஆனால் ஆண்கள் தான் நிர்வாகிகளாகவும் ஆட்சியாளர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. பெண்கள் சமூக சடங்குகளில் அவங்க தான் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. மேலும் மரபு வழி உரிமைகள் மற்றும் அதிகாரங்கள் ஆண்களிடம் இருந்தாலும் குடும்பத்தில் பெண்கள் பங்கு முக்கியமானதாக இருந்தது. மரபு வழி உரிமைகளும் நிர்வாக அதிகாரமும் யார்கிட்ட தான் இருந்துச்சு? ஆண்கள் கிட்ட தான் இருந்துச்சு. ஆனால் என்ன சொல்கிறாங்க? பெண்ணின் பங்கும் முக்கியமானதாக தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தாங்க. அடுத்தது 6th கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. திருவள்ளுவர் வருவாயை பெருக்குவதற்கு 5 வழிவகைகளை வழங்குகிறார். 1908ஆம் ஆண்டில் சுயராஜ்ய தினம் கொண்டாடுவதற்காக சென்னையில் மிகப்பெரிய கூட்டத்திற்கு பாரதியார் ஏற்பாடு செய்தார். அதே ஆண்டில் சுதேச கீதங்கள் என்ற பாடல் தொகுப்பினை வெளியிட்டார். பாரதியாரின் இறுதிச் சடங்கில் 14 நபர்கள் மட்டுமே பங்கேற்றனர். பொருட்பால் அரசியல், அமைச்சியல், அரண், கூல், படை, நட்பு, குடி என்று 7 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் எது சரின்ட்டு பாருங்க. ஓகேங்க, சூப்பர். ஆன்சர் பார்த்தலாங்களா? திருவள்ளுவர் வருவாயை பெருக்குவதற்கு எத்தனை வழிவகைகளை சொல்லியிருப்பாரு? 4. இயற்றலும், ஈட்டலும், காத்தலும், காத்த வகுத்தலும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 4 வழிவகைகளை சொல்லியிருப்பாரு. அப்போ இது என்னதுங்க? தவறு. 1908ஆம் ஆண்டில் சுயராஜ்ய தினம் கொண்டாடுவதற்காக சென்னையில் மிகப்பெரிய கூட்டத்திற்கு யார் ஏற்பாடு செய்கிறாங்க? பாரதியார் தான் ஏற்பாடு செஞ்சுருப்பாரு. அதே ஆண்டில், எந்த ஆண்டு? 1908 தான் சுதேச கீதங்கள் என்ற பாடல் தொகுப்பினை வெளியிட்டாரா? கரெக்டு தான். ஓகேங்களா? 1908 தான் சென்னையில் மிகப்பெரிய கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருப்பார். அதே ஆண்டில் தான் சுதேச கீதங்கள் என்ற பாடல் தொகுப்பினை வெளியிட்டிருப்பார். பாரதியாரின் இறுதிச் சடங்கில் பாருங்கள் 14 பேர் மட்டும்தான் பங்கேற்றிருக்கிறாங்க பாருங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு? ஒரு நூற்றாண்டே கடந்து போச்சு. ஆனால் இன்னும் நம்ம பாரதியாரை மேடைகளில் அவருடைய அந்த கோட் இல்லாமல் நம்ம யாராவது சொல்கிறோமா? அவரை நினைக்காம இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அப்போ அவர் குறுகிய காலம் வாழ்ந்தாலும் யாருமே அந்த டைமில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. ஆனால் இன்னைக்கு எல்லாருமே அவருடைய கருத்துக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இது என்னதுங்க? இதுவும் கரெக்டு தான். இது ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்தது பொருட்பால் அரசியல், அமைச்சியல், அரண், கூல், படை, நட்பு, குடி அப்படிங்கிற 7 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கா? கரெக்டு தான். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு என்னதுங்க? எது என்ன கேட்டிருக்காங்க? சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 2, 3, 4. அப்போ ஆப்ஷன் ஏ. பொருட்பால் உங்களுக்கு 7 பகுதிகளாக இந்த டாப்பிக்லேருந்து அரசியல், அமைச்சியல், அரண், கூல், படை, நட்பு, குடி. கூல்னா என்னதுங்க? செல்வம், குறையாத செல்வம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? பாருங்க, வருவாயை பெருக்குவதற்கான 4 வழிவகைகளை திருவள்ளுவர் சொல்றாரு. ஒரு மன்னன் தனது அரசின் வருவாயை பெருக்கும் துறையிலும் வரவு செலவு திட்டத்திலும் வல்லவனாக விளங்க வேண்டும். ஓகேங்களா? வருவாயை பெருக்கிறதுக்கும் வரவு செலவு திட்டத்திலையும் வல்லவனா இருக்கணும் ஒரு அரசன். இவ்வகையில் திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா இறைமாட்சி அதிகாரத்தில் கூறியுள்ள ஒரு அடிப்படையான அரசியல் சிந்தனை இப்போ பார்க்கலாம். பாருங்க, இறைமாட்சி அதிகாரத்தில் தான் இந்த குறள் இருக்குது. இதில் இந்த லெசனில் இருக்கக்கூடிய குறளை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அது எந்த அதிகாரத்தில் வருது அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இயற்றலும், ஈட்டலும், காத்தலும், காத்த வகுத்தலும் வல்லது அரசு. ஒரு அரசு எப்படி இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, வருவாயை பெருக்குவதற்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக ஒரு மன்னன் பொருள் வரும் வழிகளை பெருக்க வேண்டும். இதனைத்தான் இயற்றல்னு சொல்கிறார்.
ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு மன்னன் பொருள் வரக்கூடிய வழிவகைகள் எல்லாத்தையுமே பெருக்கணும், அதுதான் இயற்றல் அப்படிங்கிற சொல்லால் குறிப்பிடுகிறார். அப்போ இயற்றல்னா திருவள்ளுவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. புரிஞ்சுதுங்களா? இதில் இருக்கக்கூடிய குறள் அதனுடைய விளக்கம்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ஈட்டல் அப்படின்னு என்னது பாருங்க. அரசுக்கு பல வழிகளிலேயே வந்த வருவாயை திரட்டி ஒன்று சேர்க்க வேண்டும், இதனைத்தான் ஈட்டல் அப்படின்னு சொல்லி சொல்றார். மூன்றாவது என்ன சொல்றாரு, ஒன்று சேர்த்த பொருளை அழிவு நேராம காக்கணும், அதுதான் காத்தல். இயற்றல் பார்த்துட்டோம், ஈட்டல் பார்த்துட்டோம், அடுத்தது காத்தல் பார்த்துட்டோம். மிக இன்றியமையாததாக நான்காவது படிநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்றியும் ஈட்டியும் காத்தலும் வைத்துள்ளவற்றை செலவிடுவதற்கு உரிய துறைகள் இவை, அவற்றிற்கான தொகைகள் இவ்வளவு என்று வகுத்து செலவு செய்ய வேண்டும், அதுதான் வகுத்தல். ஃபஸ்ட்டு இயற்றல், ஈட்டல், அதுக்கப்புறம் அதை காக்கணும். இந்த 3 விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எதுக்கு எதை செலவு பண்ணணும், எதுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வகுத்து செலவு செய்யணும், இதுதான் வகுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, இந்த 4 வழிகளை சொல்லியிருக்காரு. இது அரசர்களுக்கு மட்டுமல்ல, இப்போ இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இது பொருந்துவதாக தான் இருக்கும், எல்லா மக்களுக்கும் பொதுவானதாக தான் இருக்கும். ஓகேங்களா? இங்கனம் இயற்றல், ஈட்டல், காத்தல், வகுத்தல் என்னும் 4 வழிமுறைகளில் அரசின் வருவாயை சேர்த்து பகிர்ந்து திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்வது ஒரு தேர்ந்த மன்னனின் தலையாய கடமை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, சுயராஜ்ய தினம். சுயராஜ்ய தினம் கொண்டாடுவதற்காக 1908ஆம் ஆண்டு சென்னையில் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திற்கு பாரதியார் ஏற்பாடு செய்கிறார். வந்தே மாதரம், எந்தையும் தாயும், ஜெயபாரத் போன்ற பாரதியாரின் கவிதைகள் அச்சிட்டு இலவசமாக அப்போ மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பாரதி பாருங்க ஒரு தேசிய கவிஞராக கருதப்படுகிறார். இவருடைய பாடல்கள் தேசப்பற்று மிக்கதாக மக்கள் மத்தியில் போற்றப்பட்டிருக்கு தெரியும். இதனால் இவருடைய பாடல்கள் எளிமையாக இருக்கும், மக்களுக்கு புரியும்படி இருக்கும். அதனால் மக்கள் இதனால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் மிகுந்த ஈடுபாடுடன் பங்கேற்று நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டனர். பாரதியார் நாட்டின் பெருமையை மட்டும் அவர் கூறல, சுதந்திர இந்தியாவை பற்றிய தொலைநோக்கு பார்வையை கோடிட்டு கொட்டினார். நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோன்னா இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. தொலைநோக்கு பார்வையும் சொல்றார். ஓகேங்களா? 1908ஆம் ஆண்டு சுதேச கீதங்கள் எனப்படும் உணர்ச்சிமிக்க பாடல் தொகுப்பினை வெளியிட்டார். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, பாரதியார் செப்டம்பர் 11ஆம் நாள் 1921ஆம் ஆண்டு இயற்கை எய்துறாரு. ஆனால் இவருடைய இறுதிச் சடங்குல 14 நபர்கள் மட்டும்தான் கலந்திருப்பாங்க. இதற்கு சாதியை விட்டு தள்ளி வைக்கப்படுவோம் என்பதுடன் ஆங்கிலேய அரசாங்கத்தின் அடக்குமுறையினால் ஏற்பட்ட பயம் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது இதில் கலந்துக்கிட்டா ஏன் 14 பேர் மட்டும்தான் கலந்துருக்காங்க அப்படின்னா காரணம் ஏன் நம்ம இதை தெரிஞ்சுக்கணுங்க. ஏன் 14 பேர் மட்டும் கலந்துக்கிட்டாங்க, அந்த எண்ணிக்கையெல்லாம் கூட நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, சரி அப்போ ஏன் கலந்துக்கல, இத்தனை பண்ணியிருக்காரு பாரதியார், ஏன் கலந்துக்கல அப்படின்னா, இப்போ நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களை தள்ளி வச்சிருவோம் அப்படிங்கிற அந்த ஆங்கிலேய அரசுடைய அந்த அடக்குமுறை தான் காரணம். அப்போ அந்த இடத்துல அடக்குமுறை இருந்திருக்கு, ஆங்கிலேய அரசுடனான அந்த அடக்குமுறை. ஓகேங்களா? அது நமக்கு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் இந்த பாயிண்ட். ஓகேங்களா? பாருங்க, பொருட்பாலின் 7 பகுதிகள். பொருட்பாலின் 7 பகுதிகள்: அரசியல் 5, அமைச்சியல் 2, உருவவல் 2, ஒன்று ஒன்கூல் இருவியல், திண்படை நட்பு பலனேல் குடி 13. திண்படை நட்பு 17, குடி 13, என்பொருள் 7ஆம் இவை அப்படிங்கிறது என்பது போக்கியார் என்னும் புலவர் பெயரால் அமைந்த பழைய வெண்பா இது. ஓகேங்களா? இதன்படி தான் பொருட்பாலில் 7 பகுதிகளை உடையது. இதன் அடிப்படையில் பொருட்பால் 7 பகுதிகளை உடையதுன்னு சொல்கிறாங்க. பாருங்க,
பாருங்க, அரசியல் எவ்வளோ இருக்குது? 25, அமைச்சியல் 10, அரண் 2 அதிகாரம், கூழ் 1, படை 2, நட்பு 17, குடி 13 ஆக பொருட்பாலின் 70 அதிகாரங்கள் 7 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பொருட்பாலில் 7 பகுதிகள் இருக்குது. அரசியல், அமைச்சியல், அரண், கூழ், படை, நட்பு, குடி அப்படின்னு சொல்லிட்டு 7 பகுதிகளாக இருக்குது. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா அரசியலில் 25 அதிகாரம், அமைச்சியலில் 10 அதிகாரம், அரணில் 2 அதிகாரம், கூழில் 1 அதிகாரம், படையில் 2 அதிகாரம், நட்பில் 17 அதிகாரம், குடியில் 13 அதிகாரம், 70 அதிகாரங்கள். இதை படித்து தான் ஆகணும். கண்டிப்பாக படிக்கணுங்க. ஏன்னா பொருட்பாலில் இது ரொம்ப முக்கியமானது. பொருட்பால் தான் எல்லாருமே படிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமானது. படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கேட்கலாம். அதனுடைய எண்ணிக்கை தெரியணும். படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. அவர் பிரிச்சிருக்கிறதே பாருங்க, பிரிச்சிருக்கிறதே இந்த மாதிரி தான் பிரிச்சிருப்பாரு. கடைசியில் அந்த ஃபஸ்ட்டு குறள்லேயே அதை வச்சிருப்பார். படை குடி, படை. ஓகேங்களா? அவருக்கு ஒரு அரசருக்கு அரசருள் சிறந்தவன் யாருன்னா, படை இருக்கணும், நல்ல குடிமக்கள் இருக்கணும், கூழ் செல்வம் இருக்கணும், குறையாத செல்வம் இருக்கணும், அமைச்சர்கள் இருக்கணும், நட்பு உறுதியான நட்பு இருக்கணும். அடுத்தது அரண், பாதுகாப்பு இருக்கணும். ஒரு நல்ல உறுதியான ஒரு அரண் இருக்கணும். இது 6ம் இருக்கு. 6ம் உடையான். இந்த 6 அங்கங்களையும் கொண்டவர் அரசருள் சிறந்தவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? என வரும் பொருட்பாலின் முதல் குறட்பாவிலேயே இந்த வேறுபாட்டிற்கான அடிப்படையும் காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. அந்த மாதிரி தான் அவர் பிரிச்சிருக்கிறாரு. ஆனால் ஃபஸ்ட்டு குறளையே இதை பற்றி சொல்லிட்டாரு. இக்குறட்பாவில் உள்ளவாறு அரசாங்கம் என்பது, அரசாங்கம்னா பாருங்க, அரசின் அங்கம் தான் அரசாங்கம் என்பதன் அமைச்சு, அரண், கூழ், படை, நட்பு, குடி எனும் 6 அங்கங்களையும் தனித்தனியே வகுத்து இந்த 6 அங்கங்களையும் உடைய ஆட்சி தலைவனை பற்றி தனியே சில அதிகாரங்களில் கூறி 7 வகையாக வேறுபாடு செய்வது திருக்குறளின் அமைப்பு முறைக்கு ஏற்றதாக உள்ளது. ஓகேங்களா? முன்னாடியே இதை பற்றி விளக்கி இந்த குறளை சொல்லிட்டு இதையவே தனித்தனி அதிகாரமாக வச்சு அதை என்ன பண்ணுறது, அதையை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஓகேங்களா? இதுதான் திருக்குறளுடைய அமைப்பின் முறைக்கு ஏற்றதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது 7th கொஸ்டின் பாருங்க. கீழ்காண்பவற்றில் பாரதியார் தொடர்பான தவறான கூற்றை தேர்வு செய்க. எட்டயபுர சுப்பையா என அழைக்கப்பட்ட பாரதியார் பாண்டிச்சேரியில் தங்கியிருந்தது தான் அவரது ஆளுமையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. பாரதியார் தற்கால பெண்களுக்கு சக்தி என்கிற அடையாளத்தை ஏற்படுத்தினார். பாஞ்சாலை சபதம் சுதந்திர போராட்ட வீரர்களை பாண்டவர்களாக உருவகப்படுத்தியது. பாரதியின் பாலபாரதா ஓர் ஆங்கில மாத இதழ். இதில் எது தவறுன்ட்டு பாருங்க. ஓகேங்க, சூப்பர். ஆன்சர் பார்த்தலாங்களா? பாரதியார் தொடர்பான தவறான கூற்று. எட்டயபுர சுப்பையா தான் இவர் அழைக்கப்பட்டார். எட்டயபுர சுப்பையா என அழைக்கப்பட்ட பாரதியார் பாண்டிச்சேரியில் தங்கியிருந்தது தான் அவரது ஆளுமையில் மாற்றத்தை ஏற்படுத்தியதா? காசியில் தங்கியிருந்தது தான் அவருடைய ஆளுமையில் மாற்றத்தையே ஏற்படுத்தியிருக்கும். அங்கே தான் நிறைய மொழிகளை கற்றிருந்திருப்பார். அது போக பார்த்திங்கன்னா அவருடைய அந்த அடையாளம், ஓகேங்களா, அது எல்லாமே அதற்கு அங்கே தங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான் மாறியிருப்பார். ஓகேங்களா? அவருடைய ஆளுமையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது காசியில் தங்கியிருந்தது தான். பாண்டிச்சேரியில் தங்கியிருந்தது அவருக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தது. நிறைய தலைவர்களெல்லாம் மீட் பண்ணார். ஓகேங்களா? ஆனால் ஆளுமையில் மாற்றத்தை ஏற்படுத்தியது காசியில் தங்கியிருந்தது தான். அப்போ இது தவறு. அடுத்தது, பாரதியார் தற்கால பெண்களுக்கு சக்தி என்ற அடையாளத்தை ஏற்படுத்தினாரா? கரெக்டு தான். தற்கால பெண்களை சக்தின்னு சொல்கிறார். பாஞ்சாலி சபதம் சுதந்திர போராட்ட வீரர்களை பாண்டவர்களாக உருவகப்படுத்தியதா? கரெக்டு தான். ஓகேங்களா? திரௌபதி இந்திய நாடாகவும், ஓகேங்களா, அதே மாதிரி சுதந்திர போராட்ட வீரர்களை பாண்டவர்களாக உருவகப்படுத்தியிருக்கும். இது ரைட்டு தான். அடுத்தது, பாரதியின் பாலபாரதா ஒரு ஆங்கில மாத இதழா? இதுவும் கரெக்டு தான். அப்போ தவறான கூற்று எதுங்க? ஃபஸ்ட்டு 1 மட்டும்தான் உங்களுக்கு தவறு. ஓகேங்களா? பாஞ்சாலி சபதம் ஒரு முக்கியமான ஒரு காவியம்.
பாருங்கள், சுப்பிரமணிய பாரதியாரை பற்றி கொடுத்துருப்பாங்க, நிறைய டைம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சும்மா சொல்கிறத மட்டும் ஒரு ஓரலாக கேட்டுக்கோங்க. சுப்பிரமணிய பாரதியார் டிசம்பர் 11ஆம் நாளில் 1882ஆம் ஆண்டு எட்டயபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் வந்து பிறக்கிறாரு. இந்த ஊர் எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் உள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. இவருடைய குழந்தை பருவ பெயர் என்னதுங்க? சுப்பையா. இவருடைய தந்தையார் சின்னசாமியும், தாயார் பார்த்தீங்கன்னா லட்சுமி அம்மாளும். இதெல்லாம் நம்ம நிறைய டைம் படிச்சிருப்போம். பாரதியார் 7 வயதிலேயே தமிழ் கவிதைகளை எழுத ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய 11ஆம் வயதில் அவருடைய படைப்புகள் மற்றும் திறமைகள் கற்றறிந்த அறிஞர்களால் புகழப்பட்டது. 11 வயதிலேயே எல்லாரும் அவருடைய படைப்பை பார்த்தும் திறமையை பார்த்தும் புகழ்றாங்க. 11ஆம் வயதில் சுப்பையா அனைத்து பெருமக்கள் மற்றும் அறிஞர்கள் கூடியிருக்கும் சபையில் ஒரு சவால் விடுறாரு. என்னன்னா, யாரேனும் என்னுடன் எந்தவித முன்னறிவிப்பு மற்றும் பயிற்சி இல்லாமல் எந்த தலைப்பில் வேண்டுமானாலும் பேச தயாரா என சவால் விடுறாரு. இந்த போட்டி எட்டயபுர அரசவையில் ஒரு சிறப்பு அமர்வாக எட்டயபுர அரசரின் தலைமையிலே நடைபெற்றது. சவாலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வி. அப்போ தான் இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். சுப்பையா பேச்சு போட்டியில் ஜெயிச்சிட்றாரு. இதுதான் சுப்பையாவின் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. இந்த மறக்க முடியாத நிகழ்வுக்கு பிறகு தான் இவர் எட்டயபுர சுப்பையா அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஃபஸ்ட்டு சுப்பையா தான் அவருடைய இயற்பெயர். இந்த போட்டியில் ஜெயிச்சதுக்கு அப்புறம், இந்த நிகழ்வுக்கு அப்புறம் எட்டயபுர சுப்பையா என அழைக்கப்படுறாரு. அவர் பின்னாடி பாரதி என்றும் பிற்காலத்தில் பாரதியார் என்றும் மரியாதை, ஃபஸ்ட்டு பாரதின்னு சொல்கிறாங்க, அப்புறம் பாரதியாருன்னு சொல்லிட்டு மரியாதையாக கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? பாரதியார் என்ற பெயர் அனைவராலும், குறிப்பாக தேசவாதிகளாலும் உலகெங்கிலும் உள்ள கோடானு கோடி தமிழ் பற்றாளர்களால் மரியாதையுடன் நினைவு கூறப்படுகிறது. இன்னைக்கும் அவரை நம்ம நினச்சிட்டு தான் இருக்கோம். ஜூன் 1897 பாரதியாருக்கு 15 வயது நிரம்பியிருந்த போதே செல்லம்மாளுடன் திருமணம் நடைபெற்றது. இதன் பிறகுதான் பாரதியார் எங்கே போகிறாரு? காசிக்கு போகிறாரு. அங்கு தனது அத்தை குப்பால் மற்றும் மாமா கிருஷ்ணசிவனுடன் 2 ஆண்டுகள் அங்கேயே வந்து தங்குறார். ஓகேங்களா? அங்கிருந்த போதுதான் சமஸ்கிருதம், ஹிந்தி, ஆங்கில மொழி அறிவினை வந்து அவர் பெறுறாரு. அலகாபாத் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்தலில் ஜெயிக்கிறார், வெற்றி பெற்றார். காசியில் தங்கியிருந்தது பாரதியின் ஆளுமையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியதுன்னு சொல்கிறாங்க. இந்த முறுக்கு மேசை, சீக்கியர்களின் அந்த தலைப்பாகை, அப்புறம் அந்த வீறு கொண்ட நடையினை தனக்கே உரித்தாக்கினார். அதற்கு பிறகுதான் இதெல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தகைய வெளிப்படையான மாற்றங்கள் எல்லாமே பாரதியார்கிட்ட ஏற்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பாருங்க அடுத்தது. விவேகானந்தரின் சீடரான சகோதரி நிவேதிதாவுடனான பாரதியாரின் சந்திப்பு பெண்களுக்கான உரிமைகள் பற்றி சிந்தனையை பாரதியார்கிட்ட ஏற்படுத்தியது. ஓகேங்களா? விவேகானந்தருடைய சீடர் தான் சகோதரி நிவேதிதா. அவங்க கிட்ட பேசினதை, அவங்கள சந்திச்சது தான் பெண்களுக்கான உரிமைகள் பற்றிய சிந்தனையை பாரதியாருக்கு ஏற்படுத்தின்னு சொல்கிறாங்க. இது சாதிய பிரச்சனையிலிருந்து சுதந்திரம் மற்றும் ஆன்மீகம் வரையிலான சிந்தனையை இது ஏற்படுத்தியது. இதுக்கப்புறம் தான் சாதிய பிரச்சனையிலிருந்து அதுக்கப்புறம் ஆன்மீக சுதந்திரம் மற்றும் ஆன்மீகம், அது வரைக்கும் இந்த சிந்தனை தாக்கம் ஏற்படுத்தியதுன்னு சொல்லலாம். இவர் தற்கால பெண்களுக்கு என்ன பண்ணுறாரு? சக்தி என்ற அடையாளத்தை ஏற்படுத்துகிறாரு. குறிப்பாக நவீன பெண்களின் அதிகாரம், பலமான, சுதந்திரமான மற்றும் ஆண்களுக்கு சமமான பங்குதாரர் என்று பெண்களை குறிப்பிடுகிறார். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, பாரதியாரின் பாஞ்சாலி சபதம். பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் என்பது ஒரு தலை சிறந்த படைப்பு. இது இந்தியாவை பார்த்தீங்கன்னா திரௌபதியாகவும், ஆங்கிலேயரை பார்த்தீங்கன்னா கௌரவர்களாகவும், சுதந்திர போராட்ட வீரர்களை பாண்டவர்களாகவும் உருவகப்படுத்தி எழுதப்பட்டது. ஓகேங்களா? திரௌபதியின் போராட்டம் மூலமாக அவர் இந்திய தாய் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் அடிமைப்பட்டுள்ளதை மறைமுகமாக என்ன பண்ணுறாரு? திரௌபதி மூலமாக இந்திய தாய் வந்து ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழே இருக்கிறதா, அடிமைப்பட்டுள்ளதை மறைமுகமாக அவர் என்ன பண்ணுறாரு? மகாபாரத கதையை அப்படியே சொல்கிறார். ஓகேங்களா? அந்த மகாபாரத கதையை வச்சு என்ன பண்ணுறாரு? பாஞ்சாலி சபதத்தை எழுதுறார். புரிஞ்சுதுங்களா?
மகாபாரத கதை எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? பாலபாரதா என்கிற ஆங்கில மாத இதழையும் பாண்டிச்சேரியில் சூரியோதயம் எனும் உள்நாட்டு வார இதழை இவர் வெளியிடுறாரு. பாலபாரதா அப்படிங்கிறது ஒரு ஆங்கில மாத இதழ், பாண்டிச்சேரியில் சூரியோதயம் அப்படிங்கிற உள்நாட்டு வார இதழ். சூரியோதயம் அப்படிங்கிற என்னதுங்க? உள்நாட்டு வார இதழ். அடுத்தது 8th கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. திராவிட நாடு பெற முடியாவிட்டாலும் சரி, சாதியை ஒழிக்கின்ற காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்தால் போதும் என்று பெரியார் குறிப்பிடுகிறார். ஔவையார் என்றால் மதிப்பிற்குரிய பெண் என்று பொருள். காஞ்சியை ஆண்ட தொண்டைமானுக்காக ஔவையார் தூது சென்றார். சங்ககால ஔவையார் நீதி நூல்களை எழுதினார். பாண்டிக்கோவை ஒரு பிரபந்த இலக்கிய வகையைச் சேர்ந்தது ஆகும். இதுல எது சரின்ட்டு பாருங்க. பார்க்கலாங்களா? பாருங்க, திராவிட நாடு பெற முடியாவிட்டாலும் சரி, அவரு திராவிட நாடு அதுக்காக பெரியார் பேசியிருப்பாரு. கடைசியில் என்ன முடிவு வந்திருப்பாருன்னா, நம்ம திராவிட நாடு அப்படிங்கிறது பெற முடியாவிட்டாலும் சரி, இந்த சாதியை ஒழிக்கின்ற காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்தால் போதும் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க? பெரியார் தான் சொல்லியிருப்பாங்க. இது கரெக்ட். ஔவையார் அப்படிங்கறக்கான பொருள் மதிப்பிற்குரிய பெண் என்று பொருள். கரெக்ட் தான். காஞ்சியை ஆண்ட தொண்டைமானுக்காக ஔவையார் தூது போறாரா? அதியமானுக்காக தான் தொண்டைமான் கிட்ட என்ன பண்ணியிருப்பாங்க? தூது போயிருப்பாங்க. அப்போ இது தவறு. ஔவையார் அப்படின்னா மதிப்பிற்குரிய பெண், கரெக்டு தான். ஆனால் தொண்டைமான் கிட்ட யார் போயிருப்பாங்க? அதியமானுக்காக ஔவையார் தூது போயிருப்பாங்க, தொண்டைமானுக்காக போகல. ஓகேங்களா? அப்போ இது தவறு. அடுத்தது, சங்ககால ஔவையார் நீதி நூல்களை எழுதினாரா? இது கரெக்டுங்களா? இது தவறு. சங்க காலத்தில் தான் உங்களுக்கு 14 மேற்கணக்கு நூல்கள் தோன்றி, 8 தொகை 10 பாட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? 14 மேல்கணக்கு நூல்கள் அது சங்க காலத்தில் தோன்றியிருக்கும். பின்னாடி அதுக்கப்புறம் சங்க மருவிய காலத்தில் தான் உங்களுக்கு 14 கீழ்கணக்கு நூல்கள் தோன்றியிருக்கும். அதெல்லாம் அதுக்கப்புறம் சங்கம் மருவிய காலம்தான் உங்களுக்கு என்னதுங்க? நீதி நூல்கள் அதிகமாக தோன்றியிருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போ சங்ககால ஔவையார்னா என்ன எழுதியிருப்பாங்க? உங்களுக்கு இந்த புறநானூறு, 8 தொகை 10 பாட்டில் புறநானூறு, அகநானூறு இதெல்லாம் தான் எழுதியிருப்பாங்க சங்ககால ஔவையார். புரிஞ்சுதுங்களா? நீதி நூல்கள் எப்போ தோன்றியிருக்கும்? சங்கம் மருவிய காலத்தில் தான் உங்களுக்கு நீதி நூல்களே தோன்றியிருக்கும். அப்போ அந்த சங்கம் மருவிய காலத்தில் இருக்கக்கூடிய ஔவையார் வேற, சங்க காலத்தில் இருக்கக்கூடிய ஔவையார் வேற. நீதி நூல்கள் மூதுரை எழுதின ஔவையார் வேற, உங்களுக்கு அகநானூறு புறநானூறு எழுதின ஔவையார் வேற. அது தெரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ சங்ககால ஔவையார் தான் நீதி நூல்கள் எழுதினாங்களா? கிடையாது. நீதி நூல்கள்னால் இந்த மூதுரை, ஆத்திச்சுடி அதெல்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா? அதையே சங்ககால ஔவையார் எழுதலை. சங்ககால ஔவையார் பார்த்தீங்கன்னா புறநானூறு அகநானூறு அதை தான் எழுதியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ இது தவறு. பாண்டிக்கோவை ஒரு பிரபந்த இலக்கிய வகையைச் சேர்ந்தது ஆகுமா? கரெக்டு தான். கோவை, களம்பகம் இது எல்லாமே பிரபந்த இலக்கியம் நம்ம சொல்லுவோம், அதனுடைய ஒரு வகை தான். இது கரெக்டு தான். அப்போ எதுங்க சரி? நமக்கு ஃபஸ்ட்டும் 4த்தும் தான் சரி. அப்போ ஆப்ஷன் பி. எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாங்களா? பாருங்க, திராவிட நாடு பெறாவிட்டாலும் சரி, சில ஆதிக்க சக்திகளை ஒழிக்க முடியாவிட்டாலும் சரி, முதலாளித்துவத்தை அழிக்க முடியாது போனாலும் சரி, சாதியை ஒழிக்கின்ற இதெல்லாம் பெரியார் சொல்றார். ஓகேங்களா? திராவிட நாடு பெறவிட்டாலும் சரி, ஆதிக்க சக்திகளை அழிக்க முடியாவிட்டாலும் சரி, முதலாளித்துவத்தை அழிக்க முடியாவிட்டாலும் சரி, இந்த சாதி ஒழிப்பை மட்டும் அழிக்கின்ற காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்தால் போதும் அப்படின்னு சொல்றார். சாதியையாவது ஒழிக்கணும்னு சொல்றாரு. இது ஒன்றே திராவிட கழகத்தின் லட்சிய வெற்றி என்று பெருமைப்பட்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு இந்த சாதி வெறியானது திராவிட இனத்தை சின்னா பின்னப்படுத்தி ஆரியத்துக்கு அடிமையாக்கி வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 1950களின் தொடக்கத்தில் அவர் தன்னுடைய அரசியல் கருத்துக்களை என்ன பண்றாரு? வெளியிட்டிருக்கிறாரு பெரியார். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க,
தமிழ் சமூகத்தில் பெண்களின் பங்கை பற்றி விவாதிக்கும் பொழுது ஔவையாரை பற்றி கண்டிப்பாக சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஔவையார்னா என்ன பொருள்னா மதிப்பிற்குரிய பெண் அப்படிங்கிற பொருள். தமிழ் இலக்கியத்திற்கு எந்த பெண்மணிகள் எல்லாம் முக்கிய பங்களித்தனரோ அவர்கள் ஔவையார் அப்படிங்கிற பட்டப்பெயரிட்டு அழைக்கப்பட்டனர். வெவ்வேறு காலத்தில் வாழ்ந்த 6 பெண் தமிழ் புலவர்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஔவையார் அப்படிங்கிற பட்டப்பெயரை கொடுத்துருக்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? பாருங்க, சங்க காலத்தில் வாழ்ந்த ஔவையாரும் மற்றும் சோழர்களும் சிறந்த சிறப்புத்தன்மை வாய்ந்தவர்களாக கருதப்பட்டாங்க. இலக்கியம், கலாச்சாரம், உலகளாவிய அறநெறி, அரசியல், தன்மை, போர், அமைதி மற்றும் ராஜதந்திரம் போன்றவற்றில் இவங்க பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஔவையார் 1ஆம் 2ஆம் நூற்றாண்டு காலத்தில் வசிச்சிருக்கிறாங்க. இவங்க யாருன்னா சங்ககால ஔவையாரை பற்றி தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். இவங்க அதியமான் அவையில் இருந்திருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் மற்றும் கபிலருடைய சமகாலத்தவராக இருந்திருக்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு இவற்றில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை இவங்க செஞ்சுருப்பாங்க. இவர் சிறந்த ஒரு தூதராகவும் இருந்திருக்கிறாரு. அதியமானுக்காக பல முறை என்ன பண்ணியிருக்காங்க? பல அரசர்கள்கிட்ட தூதுவனாக சென்றிருக்கிறாங்க. அதியமான் அவையில் புலவராகவும் அதியமானின் உற்ற தோழராகவும் இவங்க இருந்திருக்கிறாங்க. தன் தூது திறமையின் மூலம் போர்களை கூட என்ன பண்ணியிருக்காங்க? இவங்க தவிர்த்திருக்கிறதா சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? பாருங்க, அதியமானுக்காக ஒரு முறை எங்க போறாங்கன்னு பாருங்க. ஒரு முறை காஞ்சியை ஆண்ட தொண்டைமான் அதியமான் ஆண்ட தகடூரை தாக்கி போர் புரியும் எண்ணத்துடன் இருந்தான். ஓகேங்களா? காஞ்சியை ஆண்ட தொண்டைமான் என்ன பண்ணுறாருனா அதியமான் ஆண்ட பகுதியான தகடூரை தாக்கி போர் புரியும் எண்ணத்துடன் இருந்திருக்கிறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஔவையார் என்ன பண்ணுறாங்கன்னா காஞ்சி போய் தொண்டைமானை சந்தித்து பின்வருமாறு கூறுறார். என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. இது நீங்கள் படிச்சிருப்பீங்க தமிழ் புக்லேயே. உங்களோடதெல்லாம் அப்படியே புகழ்கிற மாதிரி படிப்பாங்க பார்த்தீங்களா? உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் பல பலன்னு இருக்குது. ஆனால் அதியமான்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் குத்தி அந்த ஆயுதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்கு, அந்த ரத்தம்லாம் அப்படியே இதாகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இதை பார்த்துட்டு தொண்டைமான் என்ன பண்ணியிருப்பாங்க? போரையே தவிர்த்திருப்பாங்க. இது நம்ம பார்த்துருப்போம். தொண்டைமான் அரசரே, உங்களுக்கும் அதியமானுக்கும் தான் எவ்வளவு வேறுபாடு! உங்களது ஆயுத கிடங்கில் ஆயுதங்கள் சுத்தமாகவும் பளபளப்பாகவும் நெய் பூசப்பட்டு அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் பாவம், அதாவது புகழ்கிற மாதிரி படிக்கிறது, ஆனால் பாவம் அதியமானின் ஆயுதங்கள் பார்த்தீங்கன்னா உடைஞ்சு போயும் இரத்தக்கரை படிந்தும் பட்டறைகளில் பழுது நீக்கும் பணிகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதிகமான பாவம் சொன்னால் கூட அவங்கள புகழ்ந்து பேசுகிறாங்க. ஏன்னா நிறைய போரில் ஈடுபட்டு அதனுடைய ஆயுதங்கள்லாம் உடைஞ்சும் இரத்தக்கரை படிஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தொண்டைமானை புகழ்வது போல் ஔவையார் அவனது போர் அனுபவமின்மையும் அதியமானின் தொடர்ந்த போர்களையும் போர் திறனையும் தெரிவித்து போர் வந்தால் தொண்டைமான் வெற்றி பெறுவது கடினம் அப்படிங்கிறத இன்டைரக்டாக என்ன பண்ணியிருப்பாங்க? சொல்லியிருப்பாங்க. பாருங்க, அடுத்தது சோழர் காலத்தில் 10ஆம் நூற்றாண்டில் இன்னொரு புகழ்பெற்ற ஔவையார் இருந்திருக்கிறாங்க. அவங்க தான் குழந்தைகளுக்கான நீதி கதைகளையும் ஆத்திச்சூடியையும் கொன்றை வேந்தனையும் எழுதியிருக்காங்க. சற்றே வளர்ந்த குழந்தைகளுக்காக மூதுரையும் நல்வெளியும் எழுதியிருக்காங்க. 2 நூல்களை எழுதியிருக்காங்க. அப்போ சங்ககால ஔவையாரும் இந்த 10ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய ஔவையாரும் வேற வேற, அதை தெரிஞ்சுக்கோங்க. என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா நீதி நூல் எழுதின ஔவையாரும் புறநானூறு அகநானூறுலாம் எழுதின ஔவையாரும் வேற வேற அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பார்க்கலாங்களா? ஏறத்தாழ கிபி 300 முதல் கிபி 300 வரையிலான சங்க இலக்கியத்தில் முக்கிய ஆதாரங்களாக விளங்குவதுடன் அக்கால சமுதாயம், பொருளாதாரம், பண்பாடு மற்றும் அரசியலை அந்த இலக்கியங்கள் என்ன பண்ணுதுங்க? பிரதிபலிக்குது.
எல்லாமே நம்ம எதிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம்? சங்க இலக்கியங்கள் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சங்கப்பாடலின் வகைப்பாட்டியலில் அகம் மற்றும் புறம். அகம் அப்படின்னா அன்பு சார்ந்து இருத்தல், புறம் அப்படின்னா போர், நன்மை மற்றும் தீமை, சமூகம், நீதி மற்றும் முடியரசு போன்றவற்றால் தமிழ் அரசியல் முறைமை பற்றி கூறியிருக்கிறது. ஓகேங்களா? சங்க இலக்கிய புத்தகங்கள் நம்ம என்ன சொல்லுவோம்? 8 தொகை 10 பாட்டுன்னு சொல்லுவோம். 8 தொகையில் உங்களுக்கு எத்தனை நூல்கள் இருக்குது? 8 நூல்கள் இருக்குது. 8 நூல் திரட்டு. அது என்னென்னது? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. ஓகேங்களா? இவை போக மேலும் 9வது குழுவை தான் 10 பாட்டை சேர்த்திட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? 8 தொகை 10 பாட்டுன்னு தான் நம்ம சொல்கிறது. இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா 8 தொகையில் 8 இருக்குது. அடுத்தது 9வது குழுவாக 10 பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆரம்ப காலத்தில் தொல்காப்பியத்தின் முதல் 2 புத்தகங்களும் தமிழ் இலக்கணமாக கருதப்பட்டதும் இக்காலகட்டத்தில்தான் அப்படிங்கிறது நினைவு கூறத்தக்கது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, சங்க இலக்கியங்களுக்கு பிறகு பிரபலமான நூற்கோவை, பாடல் திரட்டு என்பது கீழ்கணக்கு நூல்கள். நம்ம சொன்னல சங்க இலக்கியங்களில் 17 மேல்கணக்கு நூல்கள்னு பார்த்தோம். அதற்கு பிறகு வந்தது கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்கிறோம். 18 நூல்களின் ஒரு பகுதி தான் மிகவும் பிரபலமான சிலப்பதிகாரம், மணிமேகலை மற்றும் 18 சிறிய நூல்கள், அதுதான் 17 கீழ்கணக்கு. இது திருக்குறளையும் உள்ளடக்கியது. அந்த 17 கீழ் திருக்குறள் என்னதுங்க உங்களுக்கு? 17 கீழ்கணக்கு நூல் தானே. அப்போ இந்த காலத்துக்கு சங்க காலத்துக்கு அப்புறம் சிலப்பதிகாரம், மணிமேகலை, அப்புறம் 17 கீழ்கணக்கு நூல்கள் இது எல்லாமே தோன்றியதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது எல்லாம் அந்த காலகட்டத்தில் தான் எழுதப்பட்டது. அடுத்தது பார்த்திங்கன்னா பிரபந்த இலக்கியம். பிரபந்த இலக்கியம் பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான பாடல்களை கொண்டிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அது என்னென்னா கோவை, அடுத்தது பார்த்திங்கன்னா கலம்பகம், அடுத்தது பரணி, இதெல்லாம் வகை, பிரபந்த இலக்கியத்தோட வகைகள். இதுக்கு பின்னாடி என்ன பண்ணிக்குவாங்க? ஆசார கோவை, இந்த மாதிரி கோவை அதையெல்லாம் ஆட் பண்ணிக்குவாங்க. கலம்பகம், நந்தி கலம்பகம், சரிங்களா? பரணி, கலிங்கத்து பரணி. ஓகேங்களா? அந்த மாதிரி முன்னாடி பேரை மட்டும் போட்டுக்குவாங்க. இதெல்லாம் அதனுடைய வகைகள். ஓகேங்களா? கோவை என்பது குறிப்பிட்ட கருத்திலான வரிகளை கொண்டிருப்பதுடன் அது என்னதுங்க? பொதுவாக அன்பை பற்றியதாகவும், கலம்பகம் அப்படிங்கிறது ஒரு பத்தியின் முடிவு என்பது அடுத்த வரிக்கு ஆரம்பமாக வழி இருப்பதுடன் அது என்னதுன்னா பொதுவாக அரசன் மற்றும் வீரத்தை குறிப்பிடும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா பரணி என்பதற்கு வழிவகுக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் கோவைன்னு ஆசார கோவைன்னா எதில் வந்துடும்? உங்களுக்கு 17 கீழ்கணக்கு நூல்கள் வந்துடும். நீங்கள் ஆசார கோவையை இந்த பிரபந்த இலக்கியத்துக்குள்ளே கொண்டு வராதிங்க. ஓகேங்களா? அதுக்கு பாருங்கள், அடுத்தது பரணி என்பதற்கு அது வழிவகுக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இது பாரம்பரியத்தின் சிறந்த எடுத்துக்காட்டாக என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள். பாண்டிக்கோவை, நந்தி கலம்பகம், கலிங்கத்து பரணி, இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. வேறு பேரில் நிறைய இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இது எல்லாம் அப்போ பாண்டிக்கோவை அப்படிங்கிறது உங்களுக்கு என்னதுங்க? ஒரு பிரபந்த இலக்கியம் அப்படின்னு சொல்லி இலக்கிய வகைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது 9th கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஸ்ட்ராஃபோ என்ற ரோம் நாட்டு சிந்தனையாளர் பாண்டியர்கள் காலத்தில் உள்ள ராஜதந்திர வரலாற்றை உற்று நோக்கியிருந்தார். தமிழகம் 5 புவியியல் சார்ந்த பிராந்தியமாக பிரிக்கப்பட்டது. போர்க்காலங்களில் பெண்கள், குழந்தைகள், நோயாளிகள், வயோதிக மக்கள், கால்நடைகளை பாதுகாப்பான இடத்தில் பாண்டியரசன் இடம்பெறச் செய்தான் என புறநானூறு கூறுகிறது. பல்லவர் காலத்தில்தான் வட இந்தியாவில் இருந்த ஆரிய கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ஊடுருவியது. இதில் எது சரின்ட்டு பாருங்க. சூப்பர். ஆன்சர் பார்த்தலாங்களா? பாருங்க, ஸ்ட்ராஃபோ என்ற இவர் எந்த நாட்டு சிந்தனையாளருங்க? கிரேக்க நாட்டு சிந்தனையாளர். பாண்டியர்கள் காலத்தில் உள்ள ராஜதந்திர வரலாற்றை உற்று நோக்கியிருந்தாரா? இது கரெக்டு தான். ஆனால் இவர் கிரேக்க நாட்டு சிந்தனையாளர், அதனால் இது தவறு இந்த ஸ்டேட்மெண்ட். தமிழகம் பார்த்தீங்கன்னா 5 புவியியல் சார்ந்த பிராந்தியமாக பிரிக்கப்பட்டதா? கரெக்டு தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு 5 புவியியல் சார்ந்த பிராந்தியமாக பிரிக்கப்பட்டிருக்கும். இது கரெக்டு தான். போர்க்காலங்களில் பெண்கள், குழந்தைகள், நோயாளிகள், வயோதிக மக்கள், கால்நடைகளை பாதுகாப்பான இடத்தில் பாண்டியரசன் இடம்பெற செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு
புறநானூறு கூறுகிறதா? கரெக்டு தான். போர்க்காலங்களில் பாண்டிய அரசன் என்ன பண்ணுவான், இவங்க எல்லாத்தையுமே பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் சேர்த்துருவா, இடம்பெற செய்திருவாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பல்லவர் காலத்தில் தான் வட இந்தியாவில் இருந்த ஆரிய கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ஊடுருவியதா? கரெக்டு தான். பல்லவர் காலத்தில் தான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆரிய கலாச்சாரம் உள்ள தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. ஓகேங்களா? அப்போ இதில் எது எதுங்க சரி? 2, 3, 4 சரி. அப்போ ஆப்ஷன் பி. எக்ஸ்பிளனேஷன் பார்த்தலாங்களா? அடிப்படையில் செம்மொழியான தமிழின் தாய்நாடு தமிழகம் என்பதை தமிழ்நாடு என்று தான் அழைக்கின்றோம். ஓகேங்களா? இதன் அருகில் உள்ள சில பகுதிகளாக கேரளா, ஆந்திரா மற்றும் கர்நாடகாவை உள்ளடக்கியதாக தமிழகம் இருந்துச்சு. ஸ்ட்ராஃபோ கிமு 63 முதல் கிபி 24 வரை வாழ்ந்த கிரேக்க வரலாற்று சிந்தனையாளர் மற்றும் புவியியலாளர் ஆவார். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தமிழ் முடியாட்சியின் பாண்டியர்கள் காலத்தில் உள்ள ராஜதந்திர வரலாற்றை என்ன பண்ணியிருக்காரு, உற்று நோக்கி இருக்கார். ஓகேங்களா? கடல் பயணங்களின் மூலமாக சேர, சோழ மற்றும் பாண்டியர்கள் கடலருகில் வாழும் மக்களிடம் தமிழரின் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள், இந்தியா மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதிகளில் வர்த்தகத்தை வளர்ப்பதற்காக தமிழக கரையோரங்களில் இருந்த துறைமுகங்கள் தான் முக்கிய மையமாக செயல்பட்டது. வர்த்தகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது அப்படிங்கிறது துறைமுகங்கள் தான் முக்கிய மையமாக இருந்துச்சு. குறிப்பாக கிமு 200 முதல், இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டால் கூட போதும். ஓகேங்களா? கிமு 200 முதல் காலகட்டத்தை சேர்ந்த கிபி 300 வரையானது ஆகும். கிபி 200 முதல் கிபி 300 வரைக்கும் இந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. பண்டைக்கால துறைமுகங்களான கொர்க்கை, பூம்புகார், வசவசமுத்திரம், பெருமுலா, அரிக்கமேடு, அழகன்குளம், மாமல்லபுரம் போன்றவை சிறந்த முறையில் செயல்பட்டிருக்கு. இதெல்லாம் துறைமுகங்கள். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானதுங்க. கொர்க்கை, பூம்புகார், வசவசமுத்திரம், பெருமுலா, அரிக்கமேடு, அழகன்குளம், மாமல்லபுரம் இதெல்லாம் சிறந்த முறையில் செயல்பட்டிருக்கு. குறிப்பாக வர்த்தகம், வாணிபம் மற்றும் பண்பாட்டு பரிமாற்றங்கள் தென்கிழக்கு ஆசிய நாடுகள், இலங்கை, சீனா, எகிப்து, கிரேக்க மற்றும் ரோமபுரி போன்ற நாடுகளுடன் திறம்பட மேற்கொள்ளப்பட்டது வர்த்தகம். இந்த நாடுகளுடன் நல்ல என்ன சொல்லலாம் அப்படின்னா திறம்பட மேற்கொள்ளப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க, கப்பல் கட்டுதலில் பாரம்பரியமிக்க தமிழர்கள் சிறந்த கடலோடிகளான நமது முன்னோர்கள் உலகின் அடிப்படை தன்மைகளின் தாக்கங்களாக பாருங்க அரசியல், சமுதாயம், பண்பாடு, வர்த்தகம் மற்றும் வாணிப தொடர்புகளை உலகின் மற்ற நாடுகளுடன் என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்படுத்தியிருக்காங்க. யாருங்க? தமிழர்கள். ஓகேங்களா? அரசியல், சமுதாயம், பண்பாடு, வர்த்தகம் மற்றும் வாணிப தொடர்புகளை உலகில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுடன் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா? தமிழ் தேசியத்தின் மூல ஆதாரங்கள் தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டினுடைய வரலாற்றுடன் தொடர்புடைய பங்கு வகிப்பதாகும். இதனால் அரசியல் வரையறுக்கப்பட்டிருப்பதனை சங்ககாலம் முதல் காணலாம். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் லைட்டாக ரீட் பண்ணிக்கிட்டால் போதுமானது, ரொம்ப டீப்பாக போக வேண்டியது கிடையாது. பாருங்க, இங்கே அரசு கருத்தாக்கமும் லட்சிய அரசன் என்ற பதமும் கிரேக்கத்தில் நில எல்லைகளில் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருந்த நகர அரசை போன்று இருந்தது. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய அரசு அப்படிங்கிற கருத்தாக்கமும் லட்சிய அரசன் அப்படிங்கிற பதமும் கிரேக்கத்தில் நில எல்லைகளில் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருந்த நகர அரசை போன்று இருந்ததுன்னு சொல்கிறாங்க. பண்டைய தமிழ்நாடு என்னதுங்க, தமிழகம் என்று அழைக்கப்பட்டது. இது மேற்கு மலையை சார்ந்த திருப்பதியிலிருந்து கன்னியாகுமரியின் நுனி வரை உள்ளடக்கியது. இந்த நிலமானது பாரம்பரியமாக 5 புவியியல் சார்ந்த பிராந்தியமாக திணைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இயற்கை தன்மையுடன் பிரிக்கப்பட்டிருக்கு. என்னென்னது? மலையை சார்ந்த பகுதி குறிஞ்சி, காடுகளை சார்ந்த பகுதி என்னதுங்க உங்களுக்கு முல்லை. பாருங்க, காடுகளை சார்ந்த பகுதி முல்லை, வயல் சார்ந்த பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம், மருதம், கடல் சார்ந்த பகுதியை நெய்தல், மணல் சார்ந்த பகுதியை பாலை, மலை சார்ந்த பகுதி குறிஞ்சி,
காடுகள் சார்ந்த பகுதி முல்லை, வயல் சார்ந்த பகுதி மருதம், கடல் சார்ந்த பகுதி நெய்தல், மணல் சார்ந்த பகுதி பாலை ஆகியன ஐந்திணைகள். பாருங்க, தமிழ் மொழி பேசும் பகுதிகள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னா, சோழர்கள், அதாவது இவங்க ஆட்சி பண்ணக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கப்பட்டிருக்கு. பாருங்க, சோழர்கள் இவங்களுடைய தலைநகரம் என்னதுங்க? உறையூர். பாண்டியர்களுடைய தலைநகரம் மதுரை. சேரர்களுடைய தலைநகரம் பார்த்தீங்கன்னா தற்போதைய கொங்கு நாடு மற்றும் கேரளா. பல்லவர்கள் இவங்க அதாவது தலைநகரம் சொல்ல முடியாது, சேரர்கள் ஆண்ட பகுதி எதுங்க? தற்போதைய கொங்கு நாடு மற்றும் கேரளா. பல்லவர்களுடைய தலைநகரம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். என இவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்துச்சு. சங்க காலத்தில் பகுதிகள் இப்படி பிரிக்கப்பட்டிருந்துச்சு. ஓகேங்களா? தமிழ்நாடு பல்வேறு அரசர்கள் மற்றும் குறுநில மன்னர்களால் ஆளப்பட்டிருக்கு. கடையேழு வள்ளல்கள் புலவர்களுக்கு வாரி வழங்கியதை பற்றி சங்க புலவர்கள் புகழ்ந்து பாடியுள்ளனர். கடையேழு வள்ளல்கள் அவங்க எல்லாமே வாரி வழங்கியதை பற்றி சங்க புலவர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, கபிலர் மற்றும் ஔவையார் கடையேழு வள்ளல்களான ஆய், பாரி, ஓரி, காரி, அதியமான், பேகன், நல்லி இவங்களை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. கடையேழு வள்ளல்கள் யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. ஆய், பாரி, ஓரி, காரி, அதியமான், பேகன் மற்றும் நல்லி இவங்களை பற்றிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சிறந்த அரசனின் குணங்களாக அவன் பாகுபாடற்ற நீதி வழங்கும் அரசனாகவும், மக்களிடத்தில் அன்பு உடையவனாகவும், போர்க்களத்தில் எதிரிகளிடமிருந்து வீரத்தை வெளிப்படுத்துவனாகவும் இருக்க வேண்டும் என குறிப்பிடுகிறது. அப்போ ஒரு சிறந்த அரசனின் குணம் என்னதுங்க? பாகுபாடற்ற நீதி வழங்கணும், மக்களிடத்துல அன்பு காட்டணும், போர்க்களத்தில் எதிரிகளிடம் வீரத்தை வெளிப்படுத்துவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகேங்களா? சங்க இலக்கியங்கள் எல்லாமே. அடுத்தது பாருங்க, போரின் நல்ல நடைமுறைகள் பலவற்றை சங்க இலக்கியங்கள் நிறைய தெரிவிக்குது. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது புறநானூறு என்பது ஒரு சங்க இலக்கியம். இது பாண்டிய அரசனை புகழ்கிறது. அப்படின்னா ஒரு பண்ணியிருக்காருன்னு பாருங்க. பாண்டிய அரசன் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பெண்கள், குழந்தைகள், நோயாளிகள் மற்றும் வயோதிக மக்கள், கால்நடைகள் இவைகள் அனைத்தையும் பாதுகாப்பான இடங்களில் போர்க்காலங்களில் இடம்பெற செய்தான். நீதி என்பது அரசு மற்றும் அரசனின் மனசாட்சிக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் சொல்றாங்க. நீதி என்பது அரசனின் ஆட்சியில் ஒரு முக்கியமாக கூறாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல அரசன் எந்த சூழ்நிலையிலும் நீதியை என்ன பண்ணக்கூடாது? தியாகம் செய்யக்கூடாது. அரசனின் நல்லாட்சி, நற்செயல்கள் எப்பொழுதும் நிலையான நீடித்த புகழை கொண்டு வரும். இவைகள்தான் முக்கிய அரசியல் கொள்கைகளாக சங்க காலங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப நீதிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ணக்கூடாது? நீதியை தியாகம் பண்ணக்கூடாது. இப்போ அப்படி இருக்குங்களா? பாருங்க, அடுத்தது அரசுரிமையானது புனிதத்தன்மையுடையதாகவும் மரபு வழியானதாகவும் பல்லவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அரசுரிமை எப்படி இருக்குங்க? புனிதத்தன்மையுடையதாகவும் மரபு வழியானது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவர்கள் சொல்லியிருக்காங்க. பல்லவர் காலத்தில் வட இந்தியாவில் இருந்த ஆரிய கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ஊடுருவியது. இரண்டு கலாச்சாரங்களிலும் உள்ள கருத்துகள், அமைப்புகள் சில ஒன்றிணையும் முரண்பட்ட சில வழக்கொழிந்து போகவும் இந்த ஊடுருவல் என்னாச்சு அப்படின்னா வழிவகுத்தது. இந்த கலப்பின் காரணமாக விளைவாக என்னாச்சு அப்படின்னா தமிழில் பக்தி கலாச்சாரம் ஒன்று தோன்றியதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, 10th கொஷின். கீழ்காண்பவற்றில் திருக்குறள் தொடர்பான சிந்தனைகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. திருக்குறளில் 25 அதிகாரங்களில் அரசனது இயல்புகள் விவரிக்கப்பட்டுள்ளது. அரசனின் நிலன் ஆண்டவர் என்னும் திருக்குறள் குறிப்பிடுகிறது. அல்லற்பற்று ஆற்றாத அழுத கண்ணீர் என்று தொடங்கும் திருக்குறள் செங்கோன்மை என்ற அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. திருவள்ளுவருடைய அரசியல் சிந்தனைகளில் அரசனை முதன்மையான இடத்தை பெறுகிறார். மக்கள் நல அரசை மையப்படுத்தியதாக திருவள்ளுவரின் சிந்தனைகள் அமையப்பெற்றது. இதுல எது தவறுன்னு பாருங்க.
ஓகேங்க, சூப்பர். ஆன்சர் பார்த்தலாங்களா? திருக்குறளில் 25 அதிகாரங்களில் அரசனது இயல்புகள் விவரிக்கப்பட்டிருக்கா? கரெக்டு தான். அரசனை நிலன் ஆண்டவர் என்று திருக்குறள் குறிப்பிடுகிறதா? கரெக்டு தான். மன்னன், வேந்தன், நிலன் ஆண்டவர் இப்படிலாம் சொல்லியிருக்கும். 25 அதிகாரங்களில் அரசனது இயல்புகள் விவரிக்கப்பட்டிருக்கு. இது கரெக்டு. அல்லற்பற்று ஆற்றாத அழுத கண்ணீரென்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்று தொடங்கும் குறள் செங்கோன்மை அதிகாரத்தில் இருக்கா? கொடுங்கோன்மை அதிகாரத்தில் இருக்குது. நமக்கு இந்த கொடுத்துருக்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கணும், எந்தெந்த குறள் எந்தெந்த அதிகாரத்தில் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? அப்போ இது தவறு. எல்லாத்துக்குமே பார்க்கணுன்ட்டு இல்லைங்க, ஆனால் நம்ம என்னென்ன ஒரு குறள் படிக்கிறோன்னா அது அதிகாரம் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, திருவள்ளுவருடைய அரசியல் சிந்தனைகளில் அரசனே முதன்மையான இடத்தை பெறுகிறாரா? கிடையாது. அறநெறி தான் அவருடைய சிந்தனைகளில் முதன்மை இடத்தை பெறுவது எதுங்க? அறநெறி தான், அரசன் கிடையாது. ஓகேங்களா? அப்போ இது தவறு. மக்கள் நல அரசை மையப்படுத்தியதாக திருவள்ளுவரின் சிந்தனைகள் அமைய பெற்றதா? கரெக்டு தான். அவருடைய சிந்தனையே மக்கள் நல அரசு தான். இது கரெக்டு தான். அப்போ என்ன கேட்டிருக்காங்க? தவறானதான் கேட்டிருக்காங்க. அப்போ செகண்டும் தேர்டும் தவறு. அப்போ ஆப்ஷன் பி. எக்ஸ்பிளனேஷன் பார்த்தலாங்களா? பாருங்க, பொருட்பாலின் முதலில் அரசனது இயல்பு கூறும் அரசியலை மிக விரிவாக 25 அதிகாரங்களில் சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? அரசியல் அமைச்சல் இதெல்லாம் தானே உங்களுக்கு பொருட்பாலில் இருக்குது. அதில் அரசியலில் அரசனது இயல்பு கூறும் அதை 25 அதிகாரங்களில் சொல்லியிருக்கிறாரு. பாருங்க, திருவள்ளுவர் இறைமாட்சி அதிகாரம் பார்த்திங்கன்னா 39 தொடங்கி இடுக்கண் அழியாமை அதிகாரம் 63 வரையிலான 25 அதிகாரங்களில் அரசர், வேந்தர், நிலன் ஆண்டவர், மன்னவர் முதலான பெயர்களால் 46 முறை அவர் ஆட்சி தலைவனை என்ன பண்ணியிருக்காரு? சுட்டி காட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? இறைமாட்சியிலிருந்து இடுக்கண் அழியாமை வரைக்கும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, செங்கோன்மை அதிகாரத்திலும் நல்லாட்சி பற்றி எக்காலத்திற்கும் பொருந்தி வருகின்ற அடிப்படையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. செங்கோன்மை அதிகாரத்திலையும் திருவள்ளுவர் எடுத்துரைச்சிருக்கிறார். ஓகேங்களா? உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் மழையை எதிர்பார்த்து இருக்கு. கரெக்டுங்களா? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் நம்ம மழையை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்போவும் நம்ம அப்படி தான் இருந்துட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? வெயில் அதிகமாக இருக்குது. புரிஞ்சுதுங்களா? உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் மழையை எதிர்பார்த்து வாழ்கின்றன. அதுபோல குடிமக்கள் எல்லாம் அரசனுடைய செங்கோலை, நல்லாட்சி தான், செங்கோல்னா என்னதுங்க? நல்லாட்சியை எதிர்பார்த்து வாழ்கின்றது அப்படிங்கிறாரு. அதுக்கு தான் ஒரு குறள் பாருங்க. இந்த குறளை கொடுத்துட்டு இதுக்கான மீனிங் கேட்கலாம், இல்லைன்னா மீனிங் கொடுத்துட்டு இதற்கு தொடர்புடைய குறள் எதுன்னு கேட்கலாம். வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. எப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாமே மழையை எதிர்பார்த்து வாழுதோ அதே மாதிரி குடிமக்கள் எல்லாமே அரசனுடைய நல்லாட்சியை எதிர்பார்த்து வாழ்கிறாங்க. அதுதான் இந்த குறட்பாவுடைய மீனிங். ஓகேங்களா? என்ற குறட்பாவில் மன்னவன் கோல் என்னும் முடியாட்சி காலத்திற்கான இடத்தில் நல்லாட்சி என்ற பொதுவான இன்றைய மக்களாட்சிக்கு ஏற்ற தொடரை பொருத்தி கொள்ளும் வகையில் பாடியிருப்பது திருவள்ளுவருடைய தனிச்சிறப்புன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? மன்னவன் கோல் அப்படிங்கிறது அவர் அந்த முடியாட்சி காலத்திற்கான அந்த தொடர் இடத்துல நல்லாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். அது இந்த காலத்துக்கு உங்களுக்கு என்னவா இருக்குது? பொருந்துவதாக இருக்குன்னு சொல்கிறார். அடுத்தது பாருங்க, இன்னொரு குறள். குடித்தளியி கோலூச்சும் மாநில மன்னன் அடித்தளியி நிற்கும் உலகு. குடித்தளியி கோலூச்சும் இந்த குறளை மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? குடித்தளியி கோலூச்சும் மாநில மன்னன் அடித்தளியி நிற்கும் உலகு என்னும் குறட்பாவும் திருவள்ளுவரின் காலம் கடந்து நிற்கும் பொதுமை நோக்கினை தெற்றென புலப்படுத்தி நிற்கின்றது. இந்த குறள் என்ன சொல்றாங்க பாருங்க. குடிமக்களை அன்போடு அணைத்து கொண்டு ஆட்சி புரியும் அரசனுடைய அடிகளை பொருத்தி நிற்குமாம் உலகம். குடிமக்களை அன்போட பார்த்து ஆட்சி செய்யக்கூடிய அரசனுடைய அடிகளை இந்த உலகம் பொருந்தி நிற்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அவர் அன்பாக ஆட்சி நடத்தினாங்கன்னா இந்த உலகம் அவருடைய அடியை பற்றி நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த கருத்தினையே தான் கொடுங்கோன்மை அதிகாரத்தில் வரும் குறட்பா ஒன்றில் எதிர்மறை வாய்ப்பாட்டால் என்ன பண்ணியிருக்காரு? தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. அது என்ன எதிர்மறை வாய்ப்பாடு?
செங்கோன்மைன்னு சொன்னோமா, அதுக்கு ஆப்போசிட் என்னதுங்க உங்களுக்கு கொடுங்கோன்மை. அதில் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு திருவள்ளுவர். அப்படி என்ன சொல்கிறாரு இந்த குறள் பாருங்க. கொடுமையை பொறுத்து கொள்ள முடியாமல் துன்புற்று குடிமக்கள் அழும் கண்ணீருக்கு மிகுந்த ஆற்றல் உண்டு. அரசனுடைய கொடுமை தாங்காம துன்புற்று மக்கள் அழுகிறாங்கன்னா அந்த கண்ணீருக்கு மிகுந்த ஆற்றல் இருக்கு. அதுவே ஆற்றல் மிக்க படையாக என்ன பண்ணும், முறை செய்யாத மன்னனுடைய அரசையே அடியோடு அழித்து விடும் சொல்றாங்க. இது அரசருக்கு மட்டும் சொல்றதா? எல்லாத்துக்குமே, இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே. ஒருத்தர் அழுக வைக்கிறோம், கஷ்டப்படுத்தி அழுக வைக்கிறோம் அப்படின்னா அந்த அழுகைக்கு மிகுந்த ஆற்றல் உண்டு. அந்த ஆற்றல் நம்மளை என்ன பண்ணிடும், நம்மளே அடிச்சிடும். இதுதான் உண்மை. ஓகேங்களா? அது அரசருக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே பொதுவானது தான். பாருங்க, கொடுமையை பொறுத்து கொள்ள முடியாமல் துன்புற்று குடிமக்கள் அழும் கண்ணீருக்கு மிகுந்த ஆற்றல் இருக்கு. அதுவே ஆற்றல் மிக்க படையாக என்ன பண்ணும், முறை செய்யாத மன்னனுடைய அரசையே அடியோடு அழித்துவிடும். அவங்க மக்கள் எந்த தப்புமே பண்ணாம அவங்கள தண்டிக்கும் பொழுதுதான். ஓகேங்களா? அவங்க எல்லாமே தப்பு பண்றாங்க. ஓகேங்களா? எல்லா தப்பும் பண்ணிட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுனால, அவங்க அழுகிறதுனால அது பாதிக்காது. ஒன்றுமே அவங்க பண்ணலை அப்படிங்கும் பொழுது யாரையாவது நம்ம தண்டிக்கிறோம், நம்ம காயப்படுத்துகிறோம், அழுக வைக்கிறோம், கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னா அது என்ன பண்ணிடும், எல்லாத்தையும் அழிச்சிரும் சொல்லுவாங்க. அதான் பாருங்க, அல்லற்பற்று ஆற்றாத அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படை. செல்வத்தை தேய்க்கும் படை எதுங்க, மக்களுடைய அந்த துன்பம் தாங்காமல் அந்த அழக்கூடிய அந்த கண்ணீர் தான் மன்னனுடைய செல்வத்தை தேய்க்கக்கூடிய படைன்னு சொல்கிறாரு. இங்கே அல்லற்பட்டு ஆற்றாது குடிமக்கள் அழும் கண்ணீரை கொடுங்கோல் அரசையே அடியோடு தேய்த்து அழித்து விடும் படையாக உருவகம் செய்திருக்கும் திருவள்ளுவருடைய சிந்தனை புதுசாக இருக்குது. இதுவரை இப்படி யாருமே சொல்லலை. ஓகேங்களா? ஹிட்லர், முசோலினி, ஜார் மன்னர் முதலான உலகின் கொடுங்கோலர்களுக்கு எதிராக திருவள்ளுவர் இக்குறட்பாவில் அடித்திருக்கும் சாவமணி வலிமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, அரசனுக்கென்று திருவள்ளுவர் பொருட்பாலில் கூறியுள்ள நல் இயல்புகள் நாட்டு மக்கள் எல்லாருக்கும் வேண்டியனவாக பொருந்தக்கூடியவனாக இருக்கின்றன. இப்போ சொன்ன பார்த்தீங்களா, அரசருக்குன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் எல்லாத்துக்குமே இது பொருந்துற மாதிரி தான் இருக்கு. அதனால்தான் அவர் அரசனுக்கு என்று கூற தொடங்கிய கல்வி முதலாக இடுக்க நலியாமை வரையிலான பண்பு நலன்களை வாழும் உயிர்க்கு என்றும் மாந்தர்க்கு என்றும் பலருக்கும் பொதுவாக்கி என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. திருவள்ளுவர் பொருட்பாலில் வலியுறுத்தியுள்ள அரசியல் சிந்தனைகளில் அறநெறியே முதன்மையான இடத்தினை பெற்றிருக்கு. ஓகேங்களா? அரசியல் சிந்தனைகளில் அறநெறி தான் முதன்மையான இடத்தை பெற்றிருக்கு, அரசன் கிடையாது. ஓகேங்களா? அவரது அரசியல் அமைப்பில் மக்கள் நலன்தான் அடிப்படையாக இருந்துச்சு. வேறு சொற்களில் கூறுவது என்றால் முடியாட்சி காலத்தைச் சேர்ந்த திருவள்ளுவரின் பெரும்பாலான அரசியல் சிந்தனைகள் இன்றைய குடியாட்சிக்கும் பொருத்தமுடையதாக தான் இருக்குது. முடியாட்சி காலத்தில் அவர் எழுதியிருக்கிறாரு. ஆனால் அப்போ இது என்னதுங்க, இப்போ குடியாட்சி காலத்துலேயும் என்னதுங்க, முடியாட்சின்னா என்னதுங்க, மன்னர் ஆட்சி செஞ்சுட்ருப்பாங்க, அந்த காலத்துக்கும் பொருந்துவதாக இருக்குது. இப்போவும் நம்ம ஓட்டு போட்டு அவங்க நம்மளை ஆட்சி பண்ணுறாங்க, அவங்களுக்கும் பொருந்துவதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, மக்கள் நல அரசு. சுருங்கக்கூறின் திருவள்ளுவருடைய அரசியல் அமைப்பு ஒரு மக்கள் நல அரசு அடிப்படையில் அமைந்தது. வெல்ஃபேர் ஸ்டேட், அரசனை முதன்மைப்படுத்தாத மக்கள் நல அரசாக தான் இருந்துச்சு, அறநெறியை முதன்மைப்படுத்துச்சு. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். யார் இறை அப்படிங்கிற இடத்துல வைக்கப்படுவாங்கன்னு பாருங்க என்ற குறட்பாவில் அரச குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அரசனாக பொறுப்பு ஏற்றால் மட்டுமே ஒருவன் அரசனாக சிறக்க முடியாது என்னும் கருத்தியலை தெளிவாக சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னு பாருங்க. அதாவது அரச குடும்பத்தில் பிறந்துட்டு அரசனா பொறுப்பு ஏற்றா மட்டும் அவர் அரசன் கிடையாது. அதுக்கு என்ன சொல்றாருன்னா பாருங்க, ஒரு மன்னன் நீதிநெறி வலுவாமல் தன் கடமையை சரிவர செய்தால், தன்னோட கடமையை சரிவர செஞ்சாங்கன்னா
குடிமக்களை காப்பாற்றினா அப்படின்னாங்கன்னா அவர் தான் இறை அப்படிங்கிற இடத்துல வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் அவனை மக்கள் என்னதுங்க கடவுளாகவே நினைப்பாங்க. அவருடைய கடமை என்ன? மக்களை பாதுகாக்கணும், மக்களை பார்த்துக்கணும். இதுதான் அவருடைய கடமை. அதையே கரெக்டாக செஞ்சுட்டாவே மக்கள் அவங்கள என்னென்ன கடவுள்னு நினச்சிட்டு வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேங்களா? மன்னனை கடவுளாக நினைத்த ஒரு காலகட்டத்தில் நீ ஒன்றும் கடவுள் அல்ல, நல்ல வண்ணம் நடந்தால் நீதிநெறி வலுவாமல் காப்பாற்றினால் உன்னை மக்கள் கடவுளாக கருதுவார்கள். நீ அரசனானனால நீ ஒன்றும் கடவுள் கிடையாது. நீ உன்னோட கரெக்டான உன் வேலையை நீ கரெக்டாக பண்ணின அப்படின்னா மக்களே உன்னை கடவுளாக நினச்சி வணங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகேங்களா? இவர் சொன்னதை பார்த்தீங்கன்னா ஆழ்ந்து சிந்திக்கத்தக்கது. ஓகேங்களா? இக்கருத்து குடியாட்சி காலத்திற்கு மட்டுமின்றி குடியாட்சி மலர்ந்துள்ள இக்காலகட்டத்திற்கும் பொருந்தி வருவதே. ஓகேங்களா? இப்போ நமக்கு பதவி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டியதை நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோம்னா அதுவே போதுங்க. அதுவே பெருசு தான். ஓகேங்களா? அதுதான் நமக்கு வேணும். புரிஞ்சுதுங்களா? அதுவே பெருசு அப்படிங்கிறத விட அதுதான் நமக்கு வேணும். அடுத்தது பாருங்க, எங்கிருந்தாலும் நம்முடைய கடமை நம்ம நல்லது செய்யணும். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் நல்லது நினைக்கணும். இது நம்ம பண்ணிட்டோம்னாவே போதும். ஓகேங்களா? நம்ம பெருசு தான், அப்படி கூட சொல்லிக்கலாம். நம்ம பெருசு தான். அப்போது திருவள்ளுவரின் கண்ணோட்டத்தில் அறம் வலுவாது தீமைகளை நீக்கி மரம் வலுவாது மானம் காப்பது அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. அறத்தை வலுவாமல், அறத்தை நீக்காமல், ஓகேங்களா, தீமைகளை நீக்கி மரம் வலுவாது வீரம் வலுவாது மானம் காப்பது தான் அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. அறநிலுக்காதல்லவை நீக்கி மரநிலக்கா மானம் உடையது அரசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்தில் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. நம்ம திருக்குறள் பார்க்குறதுல கொஞ்சம் டைம் எடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் இருக்கக்கூடிய குறள்லாம் அது எந்த அதிகாரத்தில் இருக்குது, அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான குறள் தான் இதில் இருக்குது. சில இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே இல்லாதது இந்த புக்கில் இருக்குங்க, இந்த லெசனில் இருக்குது. நீங்கள் நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிறோம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறோம். இதில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது தெரியுங்களா? நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருக்குறள் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் நிறைய விஷயங்கள் தெரியாது இதில் இருக்குது, நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? நல்லா படிங்க. ஃபைனல் ஸ்டார் டெஸ்ட் நல்லா அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சந்திக்கலாம். நன்றி.